ஹோட்டல்ல ஒரு நூறு முதல்ல இருக்கிற ஒருத்தர் அவரோட முகத்தை நமக்கு காட்டல. ஆனா அங்க ஜேர்னி தான் முக்கியம், ஜேர்னில டெஸ்டினேஷன் முக்கியம் இல்ல அப்படின்னு எழுதி இருக்கிறது தான் படத்தோட ஸ்டார்டிங் சீனாவே காட்டுறாங்க. அதாவது பயணம் தான் முக்கியம், பயணத்தோட முடிவு எதுங்கிறது முக்கியம் இல்ல அப்படின்னு எழுதி இருக்குது. அப்புறம் மேல போனா நாய் போட்டோ, சரக்கு, அப்புறம் கையில சிரிட் அடிச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் நிக்கிறார். கீழே பார்த்தா ஒரு வண்டி ஓட்டுறவர், அந்த வண்டியோட டிரைவர் வராப்ல. மோகன் இங்க யாராவது தங்கி இருக்கிறாங்களான்னு விசாரிக்கிறார். ஆமா, 201வது நம்பர்ல தங்கி இருக்கிறதா அவனும் சொல்றான். இவர் தான் போல அந்த மோகன். போய் கதவை தட்ட அவரு வராருங்க. அங்க ஏதோ ஒரு நாயோட கூண்டு இருக்கிறாப்ல கவனிக்கலாம். பொட்டி பிடிக்க கட்டிக்கிட்டு அந்த கூண்டையும் தூக்கிக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க. என்ன நாய் சம்பந்தப்பட்ட நிறைய ஐட்டங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த ஊரு பக்கம் நிறைய லேண்டு, நிறைய வீடு நல்லா வச்சு வாழ்ந்தவன். அம்மா மூலமா தான் இந்த நாய் பழக்கம்லாம் தனக்கு ஏற்பட்டதா அவர் சொல்றாரு. யார பத்தி பேசுறீங்க? நாயினால எனக்கு குறியச்சன் தான் ஞாபகத்துக்கு வருவாப்ல அப்படின்னு சொல்ல, அந்த குறியச்சனோட ஃப்ரெண்டு தான் நான் அப்படிங்கிறாரு இவரு மோகன். ஓ, குறியச்சனோட ஃப்ரெண்டா? அப்ப நாய்களோட சவகாசம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கூண்டுக்குள்ள இருக்கிற நாய் கொலைக்க அவரு பயந்து போய் எல்லாத்தையும் கீழே போடுறாப்ல. அப்புறம் கூண்டை எடுத்துக்கிட்டு எல்லாம் அங்கிருந்து கிளம்பி அந்த வனப்பகுதி பக்கம் போறாங்க. காட்டுக்கு மத்தியில போன பிறகு இங்க இருந்து இதுக்கு மேல வண்டி போகாது, நடந்துதான் போகணும் வைக்கணும்னு சொல்றாப்ல. சரி, ஓகே, இதே இடத்துலயே இறக்கி விட்டுறோம்னு கூண்டுக்குள்ள இருக்கிறது நாயை இறக்கி விடுறாரு. பார்த்தா அது நாயா நரியான வித்தியாசம் தெரியாத ரேஞ்சுக்கு பயங்கரமா இருக்குது. சுதந்திரமா இருக்கட்டும் காட்டுக்குள்ள விடுறாரு. இதே மாதிரி அந்த குறியச்சங்கிறவரு உலகத்தோட பல பகுதிகளுக்கு போய் பல விதமான நாய்க்குட்டிகளை வாங்கிட்டு வந்து அதெல்லாம் பிரீட் பண்ணி இருக்கிறாப்ல. சிங்கப்பூருக்கெல்லாம் போய் நிறைய வாயில வாங்கிட்டு வந்து நாய்க்குட்டிகளை வாங்கிட்டு வந்து இந்த காட்டு பகுதியில எல்லாம் விட்டு இருக்கிறார். இப்ப சிங்கப்பூர்ல இருக்கிற குட்டிகள் கூட கிராஸ் பிரீடிங்னு சொல்லுவாங்க. வேற இனத்தோட சேர்ந்து வேற மாதிரி அது ஹைபிரிட் ஆகி போய்கிட்டு இருக்குது. ஆனா அந்த குறியச்சங்கிறவரு இந்த காட்டு பகுதியில விட்டுட்டு போன அந்த பழைய நாய்க்குட்டிகள் இருக்குது இல்லையா, சிங்கப்பூர்ல இருந்து வந்த நாய்க்குட்டிகள், மித்த நாட்டுல இருந்து வந்த நாய்க்குட்டிகள்லாம், அதெல்லாம் இன்னும் தனித்துவத்தோட அந்த கிராஸ் பிரீட் ஆகாம நல்லா தெரியுதான். சோ ஒரிஜினல்னு கேட்டா இந்த காட்டு பக்கம் தான் தெரியும்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. விட்ட நாயி ஜம்முன்னு பாறை மேல ஏறி நிக்கிறத கவனிக்கலாம். அப்புறம் அந்த ஊர்ல ஒரு மலையோட உச்சியில ஒரு வண்டி வந்து நிக்குது. அங்கேயே நம்ம டிரைவர் தான் ஒரு டாக்டரை கொண்டு வந்து இறக்கி விடுறாப்ல. இந்த மலை உச்சியில இருக்கிற ஒத்த வீட்டுல ஒரு பாட்டி இருக்குதான், அதை பாக்குறதுக்காக டாக்டரே மேல ஏறி வர. அங்க ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, ஏடுபடி மாதிரி, அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அந்த பாட்டிமாவை பாத்துக்கிறதுக்காக சம்பளத்துக்கு வேலை பாக்குறவன். அவன் அவரை கூட்டிட்டு போகும்போது நிறைய நாய்கள் சுத்தி திரியறத கவனிக்கலாம். இதெல்லாம் அந்த சிங்கப்பூர்ல இருந்து வந்த நாய்கள் நினைக்கிறேன். பாக்குறதுக்கு நாட்டு நாய் மாதிரியே இருக்குது இல்ல. நான் இருக்கிறதுனால உங்களை எதுவும் கத்தாம கொள்ளாம இருக்குது, நாங்க இல்லைன்னா பயங்கரமா கத்தும் அப்படிங்கிறாரு அவர். அப்புறம் அந்த சிங்கப்பூர் பாட்டியை காட்டுறாங்க. அந்த அம்மாவுக்கு 4 அட்வைஸ் போட்டு வந்த வேலையை முடிச்சு விட்டு டாக்டர் கிளம்பி போற வழியில டாக்டர் ஃபீஸ கொடுத்தாச்சு. வண்டிக்கு செட்டில் பண்ணணும்னு கேட்கும் போது, இல்ல இல்ல, இவ்வளவு நேரத்துக்கெல்லாம் வண்டி வராது, உங்களுக்காக ஏற்கனவே அந்த வண்டிக்கு பேசி அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, ஃபுல் அமௌண்ட் கொடுத்தாச்சு, அப்பதான் வண்டி வரும், நீங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாப்ல டாடா சொல்லி. இவங்க போற வழியிலையும் அந்த குறியச்சனை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த குறியச்சனுக்கு மொத்தம் 3 பொண்டாட்டியா, ஊருக்கு ஒண்ணு வச்சிருப்பாரு போல. இது பத்தாதுன்னு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பொண்டாட்டியா கூட்டு வந்திருக்கிறாரு. அதுதான் இந்த பாட்டிமா போல. அவங்களுக்கு ஏதோ பிளாக் மேஜிக் தெரியும், சிங்கப்பூர்ல ஏதோ மாய மந்திரம் பண்ணுவாங்க. குறியோச்சன் எப்ப அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தாரோ, அந்த அம்மா எப்ப குறியோச்சனோட வாழ்க்கைக்குள்ள வந்துச்சோ அதுக்கு பிறகு எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. நல்லதுக்கு பேசுறாங்களா கெட்டதுக்கு பேசுறாங்களான்னு தெரியல. காட்டுக்குள்ள தெரியுற அந்த ஒரிஜினல் பிரீட் எல்லாம் நீங்க கவனிக்கலாம். எல்லாம் சிங்கப்பூர் நாய்க தான் நினைக்கிறேன். அப்புறம் பாட்டிக்கு வேண்டிய பணிவிடை எல்லாம் செஞ்சு அந்த வீட்டோட மேல்புறம் இந்த பழைய பொருட்களை போடுறதுக்காக மேல போட்டு வச்சிருப்பாங்க. அங்கதான் இவன் போய் படுப்பான் போல. பாட்டியமா உச்சாச்சா வந்தா சொல்லு, நான் பாத்ரூம் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது, அட போடா, எனக்கு போக தெரியும்டா போடா அப்படிங்கிறாங்க. மேல இருந்து கீழே பாக்குறாப்ல அவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்குது அங்க. அவ்வளவு பழைய வீடு ஆயிடுச்சு போல. பாட்டிமா படுத்த பிறகு இவன் பேப்பர்ஸ் எடுத்து ஏதோ கதை எழுத ஆரம்பிக்கிறான். ஏதோ மேகசினுக்கு அந்த கதையெல்லாம் எழுதி கொடுப்பான் போல. அந்த காலகட்டம் இல்லையா, இன்டர்நெட் எல்லாம் கிடையாது. அந்த காலகட்டத்துல அப்படி புக் எழுதி வாலிபர்களுக்காக புத்தகங்கள் எழுதுறது வழக்கம். அப்படி இவன் புக் எழுதி அதை பப்ளிஷ் பண்ணுவான் போல, மேகசின்ல கொடுப்பான் போல. அதுக்கு ஏதோ பணம் கிடைக்கும் போல. டிக்கெட்ட பக்கம் போய், என்னங்க இந்த ஒரு மேகசின் வருமே காணமே அப்படின்னு கேட்க, கடை திறந்தது எல்லாருமே காலியா போச்சு, வரவேன் எல்லாம் அதைத்தான் தேடி வரேன் அப்படின்னு சொல்றாப்ல. நீ கூட அதான தேடி வந்திருக்கிற அப்படின்னு சொல்றான். யாரு? டீ கடைக்காரர். இருக்கட்டும் கிளம்பிடுறான் அங்க இருந்து மணி ஆர்டர் வாங்குறதுக்கு. இவனுக்கு சம்பளம் வெளிநாட்டுல இருந்து வருது. அந்த சிங்கப்பூர் பாட்டியோட பையன் ஒருத்தன் தான் சம்பளம் கொடுத்து அம்மாவை பாத்துக்கிட்டுமே ஆள ஓட்டிருக்கிறார் போல தெரியுது. அந்த மணி ஆர்டர் வாங்குறதுக்கு வரான்.
அந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற பொண்ணு இவனுக்கு நல்ல ஃப்ரெண்டு போல தெரியுது. கூடவே இவன் ராத்திரி ஃபுல்லா எழுதின அந்த கதையையும் அந்த மேகசினுக்கு அனுப்பிச்சிடும் சொல்லிட்டு போஸ்ட் பண்ண வர்றான். அடச்சை, என்னடா படிச்சா கன்றாவியா இருக்கு அப்படின்னு கேட்க, இதத்தான் இந்த ஊருக்காரங்க எல்லாரும் வாங்கி வாங்கி படிக்கிறாங்க, நான் தான் எழுதுறேங்கிறது இங்க இருக்கிற பல பேருக்கு தெரியாது அப்படிங்கிறாப்ல. யாருக்குமே தெரியாது போல, ஏதோ சம்பளத்துக்கு சைடு பிசினஸா பண்ணிட்டு இருக்கிறான் போல. சொல்ல போனா இந்த பொண்ணோட அப்பா கூட இதை படிக்கிறாப்லையா, கொஞ்சம் போடான்னு எழுதிட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் இவன் யாருக்கோ பணம் அனுப்பணுமா, சம்பளம் வாங்கினதும் அதுல பாதி பணத்தை எடுத்துட்டு மீதி பணத்தை வேற யாருக்கு அனுப்ப சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போகும்போது ஒரு பழைய போலீஸ்காரர், இப்ப ரிட்டையர் ஆயிட்டார் போல. ஆனா நம்ம ஊருக்காரருங்க கார்த்திக் சுப்ராஜோட ஒரு படத்துக்கு வருவாரு, நடிப்புல பிரிச்சு மேய்வாரு. அவர் தான் போலீஸ் டிரைவரா அப்ப வேலை பார்த்துட்டு இருந்தவர், இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. கூடவே ஒருத்தர் இருக்கிறார் பாத்தீங்களா, இவரு நேவில வேலை பார்த்தவர். 2 பேரும் வராங்க. இவன் நான் போனோம் பாட்டிய பாத்துக்கணும் சொல்லும் போது, அதெல்லாம் அப்புறம் ஒழுங்கா ஏறியா இல்லையா அப்படின்னு மிரட்டுறாப்ல. சரி சரின்னு இவனும் பயந்துகிட்டு ஏறிடுறான். அவங்க ஏறி வண்டி கிராஸ் பண்ணும் போது இவங்களுக்கு மேல போஸ்ட் மரத்துல வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர், அவர்கிட்ட இருந்த பல்பு தவறி அந்த பக்கத்துல விழுதுங்க. ஒரு கல்லு ஒரு பாறை மேல விழுகுது. அது விழுந்ததுமே ஒருத்தன் அங்க இருந்து கொடைய புடிச்சுக்கிட்டு விறுவிறுன்னு மலையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். மலையோட உச்சியில பாட்டி இருக்குது. இவங்க ஏதோ சிக்னல் கொடுக்கறாப்ல தெரியுது. பாட்டிய போட்டுருவாங்களோ நமக்கு பயமா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் குறியோச்சனை பத்தி தான் விசாரிக்கிறாங்க. இவரு நேவிக்காரர், குறியோச்சனை விசாரிச்சு இங்க வந்திருக்கிறார். அவரு போலீஸ்காரர். கடந்த 6 வருஷமாவே குறியோச்சனை போலீஸ் பிடிக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அவர் தான் தலைப்பு செய்தியெல்லாம் வந்துட்டு இருந்தாரா. இப்ப அதை பத்தி எல்லாம் யாருமே பேசுறது இல்ல. ஊருக்காரங்க மட்டும் குறியச்சன்னு பேசிட்டு இருக்காங்க. நியூஸ் எல்லாம் மீடியா எல்லாம் அதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு பேசுறாரு. அப்புறம் சில நக்சல்களும் தேடுறாங்களாம். அவங்க எதுக்கு தேடுறாங்கன்னு தெரியல. இவருக்கு சொத்து பத்து நிலமெல்லாம் நிறைய இருந்ததுனால அதுக்காக தேடிட்டு இருந்திருப்பாங்களோ, அதை ஆட்டைய போறதுக்காக அவங்க தெரிஞ்சிருப்பாங்களோன்னு எல்லாம் போலீஸ்காரர் பேசிட்டு இருக்கிற. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு அவரை பத்தி ஏதாவது தெரியுமா, எங்க இருக்காருன்னு தெரியுமான்னு கேட்டா தெரியாதுங்கிறான். தெரிஞ்சா சொல்லுவியான்னு கேட்டா டெஃபினட்டா சொல்லுவேங்கிறான். யாருகிட்ட சொல்லுவ? அன்னைக்கு அவங்கள தேடி வந்த நக்சல் கிட்ட சொல்லுவியா இல்ல போலீஸ் கிட்ட சொல்லுவியான்னு கேட்கும் போது நான் போலீஸ்ட தான் சொல்லுவேங்கிறாப்ல. ஏன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை விசாரிக்கிறேன்னு சொல்லி கழுத்தை புடிச்சு திரி இருக்கிறாங்க போலீஸ். பத்தாததுக்கு அந்த குறியோச்சனை புடிச்சு கொடுத்தா தகுந்த சன்மானம் கொடுக்கப்படும் வேற போலீஸ்காரங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ புடிச்சு கொடுத்தா காசு, நான் செட்டில் ஆயிருவில்ல, புடிச்சு கொடுக்கறது தான் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பையன். சூப்பரா தம்பி, போலீஸ்க்கு புடிச்சு கொடுக்கும் போது கொஞ்சம் முன்னாடி எனக்கு தெரியப்படுத்து, அவங்க கிட்டையும் காசு வாங்கலாம் என்கிட்டையும் காசு வாங்கலாம் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்குற. அந்த குறியச்சை எப்ப இங்க வருவான் செய்வான் அப்படின்னு இவரும் தேடிட்டு இருக்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் பாருங்க, அந்த குறியச்சனை வர வைக்கிறதுக்காகத்தான் இப்ப அந்த பாட்டிய போட போறாங்களா என்னன்னு தெரியல, ஒருத்தர மலை ஏறி வந்துகிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் கூட அந்த பையன்கிட்ட வலுக்கட்டாயமா பணத்தை கொடுத்து போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நம்ம சிங்கப்பூர் பாட்டிக்கு வேற ஏற்கனவே 2 ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. டாக்டர் பாத்துட்டு போனார்ல, அந்த சம்பவத்துக்கு பிறகு இப்ப 6 மாசம் ஆகி போச்சுங்க. 6 மாசத்துக்கு பிந்தைய கதைகளை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. நேவிக்காரன் ஒருத்தன் வந்து இப்படி விசாரிச்சதை பத்தி நம்ம டிரைவர் கிட்ட சொல்றான். டிரைவருமே 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த குறியச்சனோட ஃப்ரெண்டு மோகன் ஒருத்தவரை லாட்ஜில இருந்து நான் கூட்டு போனேன். காட்டுக்குள்ள வந்து ஏதோ நாயை இறக்கி விட்டாரு. இப்படி பல பேர் தேடுற அந்த குறியச்சன் எங்க இருக்கிறாரோ என்ன பண்றாரோ யாருக்கு தெரியும் புலம்பிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இவனும் அப்புறம் டிரைவர் கூட பேசிக்கிட்டே வீட்டை நோக்கி வரான். வர வழியில பார்த்தா போஸ்ட் மரத்துல ஏறினவரு சைக்கிளை ஓட்டிட்டு போற. அப்பதான் நோட் பண்றான், நாங்க பேசிட்டு வண்டியில ஏறினதுமே பல்பு கீழே விழுந்துச்சு அப்படிங்கிறான். தெரியாம விழுந்திருக்குங்கிறாரு டிரைவர். தெரியாம விழுந்தா அங்க இருக்கிற புல்லு மேலதானே விழுந்திருக்கணும். 8-10 அடி தூரத்துல இருக்கிற பாறை மேல விழுகுதுன்னா அவன் தூக்கில போட்டிருக்கணும் அப்படின்னு பேசுறான். என்னத்தையோ பேசிட்டு போ, பல்பு விழுகிறதுக்கெல்லாம் காரணத்தை கேட்டுட்டு இருக்கிறான் பாரு. முட்டா பையன் திட்டிட்டு அவர் போய்கிட்டு இருக்கிறார். நம்மால பலசரக்கு ஐட்டங்களை காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போற வழியில உற்சாக போகலாம்னு ஒதுங்கினா யாரோ ஒருத்தவங்க எதுக்கு வந்துட்டு இருக்கிறாப்ல தெரியுது, கொடையை பிடிச்சுக்கிட்டு. சரி யாரோ வர்றாங்கன்னு குனிஞ்சு நிமிருவான் பாருங்க, ஆளை காணோம். என்னடா ஆளை காணோன்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற இன்னொரு பக்கம் போறான். அந்த பக்கம் வந்து சார் நிலுங்க அப்படின்னு சொல்லும் போது விருட்டுன்னு ஓட ஆரம்பிக்கிறாரு. இவனுக்கு பயம் அள்ளு விட்டுருது. ஐயோ சிங்கப்பூர் பாட்டிய போட்டாங்க போல அப்படின்னு விறுவிறுன்னு ஓடியாராங்க. திரிக்க இலக்க ஓடியாரான். வீட்டுக்குள்ள வந்து கத்துறான், பாட்டிய காணோம். வெளியில வந்து கத்துறான், பாட்டிய காணோம். அப்புறம் பார்த்தா பாட்டி கொல்லப்புறத்து பக்கம் அவங்களோட நாய் 4 குட்டி போட்டிருக்குது போல, காட்டுக்குள்ள திடீர் நாய் 4 குட்டி போட்டிருக்குது போல அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க.
அப்ப மூச்சு இறைக்க எவனோ ஒருத்தன் போனா நான் கூட ஒன்னு ஏதாவது பண்ணிட்டானு பதறிட்டதா சொல்றாரு. என்ன யாரா எதுவும் செய்ய போறா? சரி அவன் மூஞ்சிய பாத்தியா என்னன்னு கேட்டா, இல்ல தூரமா இருந்து பார்த்தேன், மூஞ்சி எல்லாம் சரியா தெரியலங்கிறான். இந்த பக்கம் நேவிக்காரரு நீங்க எதுக்கு அவனை தேடுறீங்க அப்படின்னு நேவிக்காரன் கொடுத்தா பணத்தை நீக்கிட்டு இருக்கிறாரு. பணத்தை மட்டும் என்ன காரணங்கிறத என்னாத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாப்ல. இவருக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, காரணம் தெரியலனாலும் அந்த பயல புடிச்சா சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறாரு இந்த ரிட்டையர்டு போலீஸ். பழைய பகை ஏதோ இருக்குது போல. இல்ல குரியச்சன் மாட்டினான்னா நேவிக்காரங்க ஏதாவது மாட்டுறாங்களோ என்னவோ, அதுக்கு பயந்துகிட்டு தான் போலீஸுக்கு முன்னாடி இவர் முந்துகிட்டு பிடிக்க நினைக்கிறாரோ என்னவோ. அப்புறம் போற வழியில பழைய பிளாஷ்பேக் கதைய வேற சொல்றாருங்க. அந்த காலகட்டத்துல நாய்களை ட்ரெயின் பண்றதா ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் போல. திடீர்னு நக்சல்கள் சில பேரு அங்க காட்டுப்பகுதியில இருந்த ஒரு கேம்ப போலீஸ் கேம்ப அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த கேம்ப்ல அவருக்கு வேண்டப்பட்ட சில பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா. அவரோட நாய்க்குட்டியில ஒண்ணு கூட அன்னைக்கு அவரோட சேர்ந்து ஒரு கைதிய பாக்குறதுக்காக வந்தாங்களாம். அந்த கதவுக்குள்ள போனது கைதி, குறியச்ச நாய். பயங்கரமான கதறல் சத்தம் கேட்டச்சான் வெளியில. உள்ள என்னன்னு தெரியாது. நாய் கடிச்சு கொதறிடுச்சா என்னவோ, இவன் சொல்லி நாய் ஏவப்பட்டதா இல்ல இவன் கண்ட்ரோல் இல்லாம நாய் கடிச்சு கொதறிச்சா அப்படிங்கறது தெரியல. நினைச்சாலே எனக்கு இப்பயும் பதறுது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். அப்பதான் இன்னொரு பதட்டமான ஒரு செய்தியும் நம்ம நேவிக்காரர் கண்டுபிடிக்கிறார். அது என்ன, பிரேக்க போட போகும்போது பார்த்தா பிரேக் பிடிக்கலன்னு தெரியுது. எவனோ வேற அத்து விட்டான் போல அப்படிங்கிறாரு. போலீஸ்காரர் பதறுவாரு. பதறாதன்னு வண்டிய ஸ்லோ பண்ணணும்னு பார்த்தா இப்ப ஏதோ கொஞ்சம் சமதள பகுதி மாதிரி போய்கிட்டு இருக்குது. இதுக்கு கீழே போனா இறக்கம் தான். இறக்கத்துல பிரேக் ஃபெயிலியர் ஆன சமயத்துல வண்டி ஃபாஸ்டா வேற போகும், நிறுத்தவே முடியாது. அதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்கிறாரு போலீஸ்காரர். டே குறிகச்சா, அவ்வளவு ஈஸியா உன்னை விடாம நான் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு பேக கொடுத்து மூஞ்சில எதுவும் படாம நல்லா இறுக்கி பிடிச்சுக்கங்கன்னு போலீஸ்காரரை கொடுத்து விட்டு வண்டிய ஒரு மரத்துல மோதி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆறாங்க. முழிச்சு பார்த்தா மூக்குல ரத்தம், கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஆனாலும் தலைவன் சிரிக்கிறான், உசுர காப்பாத்திட்டோம்னு. போலீஸ்காரருக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். டே குறியச்சா, இங்கதான்டா நீ எங்கேயோ இருக்கிற, உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கிற. அதே சமயம் ஓட்ட பிரிச்சு கோட்டுக்கு அந்த பக்கத்துல இருந்து தம்மு போட்டு படுக்கிறதுக்கு கிளம்புறான். கீழே பார்த்தா பாட்டிமா கையில விளக்கோட பார்த்துட்டு, எம்மா இப்படி எல்லாம் பாத்தி தாய் கிழவி பயமுடுத்தாத அப்படிங்கிற அவன். படுறாங்குது அந்த அம்மா. பிளாஷ்பேக்க நினைக்கிது போல. இவங்க எடுத்த ஒரு பழைய போட்டோ ஒண்ணு இருக்கிறத கவனிக்கலாம். இவ்வளவு அழகா இருக்கிறாங்க பாருங்க. ஒரு காலத்துல அந்த போட்டோ எடுத்தத நம்ம குறியச்சந்தான் போல. அத ஒரு செகண்ட் நினைச்சு பாக்குறாரு. யாரு, அந்த அம்மா நினைச்சு பாக்குது போல. அடுத்த நாள் காலையில பார்த்தா தேன் கூட்டுல நெருப்பு வச்சு அந்த தேனை எடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அதே சமயம் ஒரு வண்டி வந்து நிக்குது. நம்ம டிரைவர் தான். ஒருத்தர் ஜம்முனி இறங்கி உள்ள போறாரு. யாருங்க இது அப்படின்னு நம்ம பைய கத்துறான். டேய், உனக்கு மாசம் சம்பளம் போடுற முதலாளி அவர் தான்டா. வெளியூர்ல இருந்து மணி ஆர்டர் வருது இல்ல, முதலாளிய தெரியாதான்னு சொல்லும் போது அடி ஆத்தி அப்படின்னு அவர் இறங்கி வர்றாரு. உள்ள பார்த்தா பேசாயம் கூட வந்துரு, எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்படுற வைக்கிற, ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போறது கூட இங்க ஆள் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல கீழே போறதுக்குள்ள ஏதாவது ஆயிடும், சொன்னா கேளுன்னு சொன்னா கூட அந்த அம்மா அதெல்லாம் முடியாது, நான் இங்கதான் இருப்பேன், நான் முடிக்குது. நீ யாரா அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது யாரோ ரெஃபர் பண்ணி இவன் வந்து இங்க சேர்ந்திருக்கிறான் போல. அப்படியா, சரி வெளியில போயிரு அப்படிங்கிறாரு. மதிக்கல. ஆனா பாட்டிமா அவன் இங்கதான் இருப்பான், நீ சொல்றது வந்தா சொல்லு அப்படிங்குது. இல்ல நான் கிளம்புறேன், சாருக்கு வேணா நான் காஃபி வாங்கிட்டு வரேன், டீ கடை பக்கம் ஒதுங்க பார்த்தா அதெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல, போற வழியில அவனே குடிச்சுப்பான் அப்படின்ட்டு பாட்டி. சரி வந்த வேலையை சொல்லு, எதுவும் இல்லாம வந்திருக்க மாட்டேங்குது பாட்டி. அது ஒண்ணுமில்ல, உனக்கே தெரியும் குறியச்சனுக்கு உன்னோட சேர்த்து 3 பொண்டாட்டி. இந்த வீடை சுத்தி இருக்கிற நிலமெல்லாம் உனக்குத்தான் சொந்தம்னு அவர் உயிரில எழுதி வச்சிருக்கிறாரு தான். ஆனாலும் மித்த பொண்டாட்டி ஃபேமிலி எல்லாம் இத மேல கிளைம் பண்ணி வந்தா உரிமை கொண்டாருன்னா அப்புறம் நாம மாட்டிப்போம். அதனால எல்லாத்தையும் வித்து சீக்கிரம் நம்ம பிரச்சனை இல்லாம செட்டில் பண்றது நல்லதுன்னு பேசும்போது நான் இருக்கிற வேலை அதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு பாட்டி. நீவா சிட்டி பக்கம் அப்படிங்கிறான். அதெல்லாம் முடியாதுன்றுச்சுங்க. அப்புறம் அவர் வேற வழி இல்லாம நம்ம பயல போய் பார்த்து இந்த ப்ராப்பர்ட்டியை விக்கிறது வைக்கிறதெல்லாம் என் நோக்கம் இல்ல, சிட்டி பக்கம் வந்து என் கூட செட்டில் ஆனா நல்லது இல்ல, நல்லா பாத்துக்க முடியும், இன்னொரு 10-15 வருஷம் நல்லபடியா வாழலாம் அப்படின்னு பேசுறாரு. என் கூட இருக்கிறதுக்கோ என் பொண்டாட்டி கூட இருக்கிறதுக்கோ விருப்பம் இல்லைன்னா தனியா வீடு எடுத்து கொடுக்குறேன், ஜம்முன்னு வீட்லயே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாப்ல. நீ கொஞ்சம் பேசி புரிய வைக்கணும் பணம் கொடுக்குறாரு. இவன் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காம 20 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன், பணத்தை உள்ள தள்ளிட்டு போறாருங்க. பாட்டிமா அவனும் வெளியில வத்தல காயப்பட்டு இருக்கும்போது ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. வத்தலா புளியோ மூட்டை கட்டிட்டு இருக்கிறான். அவன் நாய்க்குட்டி மட்டும்தான் இருக்குதுங்க, தாய காணோம். என்ன பிள்ளைகளை அப்படியே விட்டுட்டு அம்மோன்னு போயிடுச்சு அப்படின்னு அவன் பொடி வச்சு கேட்பான்.
நீ என் பிள்ளைகளோட இருக்க வேண்டியதானு இந்த பாட்டியை கேக்குறான் போல. பதிலுக்கு இந்த அம்மா, பிள்ளைய பெத்துட்டோங்கிறதுக்காக வச்சு விடலாம் அவசியம் இல்ல. பெத்த தாய்க்கு ஏதாவது காரண காரியம் இருக்கும், ஏன் அதை கவனிச்சுக்க கூடாதா அப்படின்னு அந்த தாய் நாயை பத்தி இந்த அம்மா பேசுது. வாஸ்தவமான பேச்சுதான். இந்த நாய்க்குட்டிகள்ல ஒரு நாய்க்குட்டியை யாரோ கேட்டாங்களாம், நாய்க்குட்டியை கொடுக்கலாமான்னு கேட்டா அதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்குது பாட்டி. ஏன் கொடுத்தா என்ன தப்பு அப்படிங்கிறான் இவன். கொடுத்தா எங்கேயாவது கொண்டு போய் கட்டி போட்டு வளர்ப்பான், இல்ல கூண்டுல வச்சு வளர்ப்பான். எப்படி இருந்தாலும் அது அடிமையாயிடுது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. புள்ள சிட்டி பக்கம் வீடு எடுத்து கூட கொடுக்குறேன், வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு அம்மாவை சொன்னால, கிட்டத்தட்ட அந்த நாயை வச்சு இந்த அம்மா பேசுதோ என்னவோ. அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? சுதந்திரமா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வாழ்ந்தாதான் வாழ்க்கை அப்படின்னு அந்த அம்மா பேசுது. சிங்கப்பூர்காரியா இருந்தாலும் மலையாளத்துல பயங்கரமா பிரிச்சு மேயுது அந்த அம்மா. சரி உன் விருப்பன்ட்ட. சரி என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கு அவன் ஏதாவது லஞ்சம் கொடுத்துருப்பான்னு கேட்க, வேணான்னு சொன்னாலும் வலுக்கட்டாயமா திணிச்சாருங்கிறான். எவ்வளவுன்னு கேட்டா அந்த 20-30 ரூபா நேரத்துக்கு ஆட்டுறான். அம்புட்டுதானா அப்படின்னு பாக்குது அந்த அம்மா. அப்படியே பிளாஷ்பேக் போதுங்க இந்த நாய்களை பத்தி. இவங்க சிங்கப்பூர்ல காட்டு பக்கத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த காட்டு பக்கம் அந்த சிங்கப்பூர் நாய்ங்க படு விவரம், படு புத்திசாலியா. ஒரு பழத்தை கூட எவ்வளவு அழகா பறிக்குதுன்னு பாருங்க. ஒண்ணு அந்த கிளைய பிடிச்சு கீழே இழுக்க, இன்னொன்னு மேடுல இருந்து ஒரு ஜம்ப் பண்ணி அந்த பழத்தை பிடிக்க, அப்புறம் அதை அவர் அழகா கொண்டு வந்து நம்ம சிங்கப்பூர்காரிகிட்ட கொடுக்கன்னு எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணுதுன்னு பாருங்க. வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. கேட்டதுமே இந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு தான் புருஷன் பார்க்க வரான்னு சொல்லிட்டு உடனே ஜம்முன்னு ரெடியாகி தன்னை அழகுபடுத்திக்கிட்டு கதவை திறந்தா ஒரு சிங்கப்பூர்காரர் இருக்கிறார். பாக்குறதுக்கு வயசானவர் மாதிரி இருக்கிறார். இப்பதான் வரீங்களா அப்படின்னு சந்தோஷமா கேக்குதுங்க. ஆனா பின்னாடியே மீதி ஆட்களை பார்த்ததும் உடனே அவங்க அடக்க ஒடுக்கமா மாறிடுறாங்க. இவங்க எல்லாம் நண்பர்களு இந்த நாய்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், வைக்கணும்ன்றதுக்காக, வாங்கணுங்கிறதுக்காக, அந்த ஒரிஜினல் நாய்களை வாங்கணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறாங்கன்னு எடுத்து சொல்றாப்புல. அப்படி இங்க வந்தவர் தான் நம்ம குறியச்சன். பின்னாடி வர்றது யாருன்னு தெரியல, நண்பர் மோகன் லாட்ஜ்ல பார்த்தோமே அவர் தான். நாய்களை வச்சு நாய்களுக்காக இவ்வளவு தூரம் அலையறாங்களே, இதெல்லாம் ஒரு பொழப்பாங்கிறாப்புல அந்த அம்மா கேட்டிருக்கும் போல சிங்கப்பூர் பாஷையில. அவர் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பொதுவா இங்கிலீஷ்ல பேசிக்கிறாங்க. அப்புறம் அங்க இவர் தேடி வந்த அந்த ஒரிஜினல் நாய்க்குட்டிகளோட குட்டிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சிங்கப்பூர்ல எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருந்தோம். கடைசியில இந்த காட்டுல தான் கிடைக்கணுமா அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து அதெல்லாம் ரசிச்சிட்டு இருக்கிறேன். என்ன அதெல்லாம் ஓகே, ரேட்டு தான் எக்குத்தப்பா சொல்றீங்கன்னு மோகன் சொல்ல, தலைமுறையா எங்களோட இங்க வளர்ந்துட்டு இருக்குதுங்க. கிராஸ் பிரீடிங் எல்லாம் கிடையாது, ஒரிஜினல். அதெல்லாம் ரேட்டு சரிப்பட்டு வருங்கிறாப்ல அவர் சொல்றாரு. அந்த நாய்கள் ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப புத்திசாலியா, ஏதோ வீட்டுல ஒருத்தர் மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு ஜம்முன்னு இருக்குது. நம்ம குறியச்சன்கிட்ட வர போட்டோ இருந்ததா, அதை பார்த்துட்டு எதுலாவது பிலிம் மிச்சம் இருந்தா என் மொட்டாட்டிய கொஞ்சம் போட்டோ எடுக்கிறீங்களா அப்படிங்கிறாப்ல. சரின்னு அவர் ஒத்துக்கிறார். ஆனா நல்ல டிரெஸ் வேணும்னு தான் தங்கச்சிக்காக குறியச்சன் வச்சிருந்த டிரெஸ் அதை போட்டுக்கிட்டு போய் கொடுத்துடுறாப்ல. அரை போட்டு ஒரு போஸ் அழகா போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. என் புருஷனோட கையில ஏதோ கட்டு போட்டு இருக்கிறாரே, என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிப்பா. ஒண்ணும் இல்லன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருப்பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாரு அந்த மனுஷன் அப்படின்னு அந்த அம்மா பேசிட்டு இருக்குது. அப்புறம் முக்கியமா ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சீங்களா, அவர் கிட்டத்தட்ட அப்பா வயசு, இவளுக்கு கிட்டத்தட்ட பொண்ணு வயசு. என்னன்னு நம்ம பசங்க கேட்டிருப்பாங்க போல. காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறாரு அவரு. ஆனாலும் என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு கேட்டதுக்கு சொல்லி இருந்தாப்லையா. பொண்டாட்டியா தானே பாத்துக்கணும், பொண்ணு மாதிரி ஏன் பாத்துக்கிறீங்க அப்படின்னு இவரும் கேட்டாப்லையா. அதை பத்தி இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அடிக்கடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உலகப்போர் நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டம், 2ஆம் உலகப்போர் நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டம். வெளியில அங்கேயும் இங்கேயும் பாம்பு அடிக்கும் போல தட்டுமுட்டெல்லாம் என் கீழே விழுந்துட்டு இருக்குது. இந்த காட்டுக்குள்ளேயே இவங்க தனியா வாழ்றாங்க. இதுக்கு பிறகு ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போகணுமா இன்னொரு வீட்டை பாக்குறதுக்கு. அங்கேயும் நாய்க்குட்டி பாருங்க எவ்வளவு அழகா வீட்டு வேலை பண்ணுது. இவங்களுக்கு கிழங்கெல்லாம் சாப்பிடறதுக்கு சைடிஸுக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்குது. திடீர்னு நாய்கள் எல்லாம் குலைக்க ஆரம்பிக்குது தண்ணிய பார்த்து. என்னடான்னு பார்த்தா செத்து போய் ஒரு பணம் ஒதுங்கி இருக்குது போலங்க. ஒரு காலத்துல எல்லாம் இந்த சைக்கிள் ஏதாவது பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அது இதுன்னு ஏதாவது வரும். இப்பெல்லாம் யுத்தம் நடந்துட்டு இருக்கிறதுனால பணங்க தான் அதிகமா மறந்து வரதா சொல்லி அதை தள்ளி விட்டுட்டு இருக்கிறாரு அவரு. அடுத்த நாள் ஜம்முன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. ஒரு நாள் தான் வந்தீங்க, உடனே கிளம்பணுமா அப்படின்னு அந்த அம்மா ஏங்குது, பொண்டாட்டியா ஏங்குது. ஆனா அவரு பொண்ணு மாதிரி பாக்குறாருல, அவருக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இல்ல காசு சம்பாதிக்கணும்ல, காசு சம்பாதிச்சதானே நான் உன்ன பாத்துக்க முடியுங்கிறாப்ல. அந்த அம்மா எதிர்பார்க்கறது வேற. வேண்டாம் வருப்பா, வேற வழி இல்லையேன்னு புருஷனையும் அமுச்சு வைக்குது. அவனும் கிளம்பி போயிருப்பான் போல.
அப்புறம் போயிட்டு ஒரு 1.5 மாசம் ஆச்சான். 1.5 மாசத்துக்கு பிறகு போட்ல நம்ம குறியச்சனும் ஃப்ரெண்டு மோகனும் மட்டும்தான் வராங்க. கூட அந்த மலேசியக்காரர் வரல, அந்த அம்மா புருஷன் வரல. பார்த்தா நாய்ங்க படகுல இருந்து அவங்கள இறக்க விடல. நாய்கள் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி இருக்கிறார் போல. வெளியாட்கள் யார் வந்தாலும் பாதுகாப்புக்கு விடக்கூடாது, வைக்க கூடாதுன்னு. விட்டலையே, இவங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, பிஸ்கட் போட்டு பாக்குறாங்க, கேட்கலையே. மணிக்கணக்கா காத்து கிடக்குறாங்க. அந்த பக்கம் சரி அவங்கள ஏதாவது பண்ணலாமே, நாய்களை போச்சல்லாம இங்க இருந்து சூ சூன்னு கத்திக்கிட்டு இருக்குது இந்த அம்மா. ஒண்ணு வேலைக்கால இங்க இருந்தே கத்தம் போட்டு சொல்லிடலாம் அப்படிங்கிறாரு ஒரு நண்பர். ஏடா துக்க செய்தி எப்படா இங்க இருந்து 100 அடி தூரத்துல இருந்து சொல்ல முடியும்? பக்கத்துல போய் தானே நாசூக்கா சொல்ல முடியும். புருஷன் செத்து போயிட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு வாஸ்தவமா பேசுறாரு நம்ம குரியேஷன். அதுக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்காரு, எம்மா இங்க வாமா அப்படின்னு செய்ய காட்டுறாரு. இவங்களும் சரி இறங்கலாமேன்னு பார்த்தா நாய்கள் இவங்களையும் வீட்டை விட்டு வெளியிட மாட்டேன்னு குறைச்சுக்கிட்டு இருக்குது. அதையும் தாண்டி இறங்கி வரும்போது காலை கடிச்சு வச்சிருச்சுங்க. அடப்பாம இந்த அம்மா கடி வாங்கி கொஞ்ச நேரத்துல அங்க பாருங்க, இந்த WF-ல ஒரு ஷாட் அடிப்போம் பாருங்க, அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி உள்ளே போங்கிறாப்புல வயித்துல ஒரு எத்து விடுது பாருங்க. ஒரு நாய் பொத்துன்னு விழுந்ததெல்லாம் மயங்கியே போயிடுச்சு அந்த அம்மா. இவள வெளியில விட மாட்டேங்குது இந்த நாய்ங்க. நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பாத்துருப்போம்ல, தோட்டத்துல இருந்து இந்த அம்மாவுக்கு தேவையான பழங்களும் எல்லாத்தையுமே நாய்கள் பறிச்சுட்டு வருது. அந்த லெவலுக்கு வளர்த்தவர் ட்ரெயின் பண்ணி இருக்கிறாரு. ஆனா இவங்களை வெளியிலே விடக்கூடாதுன்னு நாயை ட்ரெயின் பண்ணி வச்சிருந்திருக்கிறாப்ல. அதனாலதான் இப்ப இந்த அம்மா வெளியில போக முடியாம நாய்கள் எப்படி லாக் பண்ணுதுங்க. இவர் இந்த பக்கத்துல இறக்கி விடாம நாய்கள் லாக் பண்ணுதுங்க. இதுல வேற மிலிட்டரி செட்டப்ல அங்க 2 இங்க 3ன்னு மொத்தமும் ஒரே பக்கத்துல ஒதுங்குறான் பாத்தீங்களா. விவரமா டீம் பிரிஞ்சு செயல்படுகிறது. அவ்வளவு புத்திசாலிங்க இந்த நாய்ங்க. இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது, நாம போறதுக்குன்னு கப்பல் இருக்குது. அங்க பாம்பு வெடிச்சுச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான், யுத்தத்துல அதுவும் காலி ஆயிடும், நாமளும் காலி ஆயிடுவோம். நான் கிளம்புறேன்னு இங்க இருந்த படகுல நண்பர் ஜம்ப் ஆகி துடுப்பு போட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிற. இவன் காத்து கிடக்குறான் அந்த நாய்களை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாம. நம்ம ஹீரோ கேப்பாப்ல, இப்படியே எவ்வளவு மணி நேரம் காத்து கிடந்தாருன்னு. எவ்வளவு மணி நேரமா, எவ்வளவு நாள் காத்து கிடந்தாருன்னு கேளு அப்படிங்குது இந்த அம்மா. ஆமா, பிளாஷ்பேக்ல பார்த்தா அவ்வளவு நாள் அவர் காத்து கிடந்திருக்கிற. கண்ணெல்லாம் பாருங்க மங்கி போய் எப்படி இருக்குதுன்னு. அப்பயும் இந்த நாய்கள் விடலையே. கத்துறாரு, என்னம்மா எப்படிமா இருக்கிற நீயே, ஏதாவது சொல்லுமா, சத்தம் போடுமா அப்படின்னு கத்துறாரு. ஆனா அந்த பக்கம் இந்த அம்மா மயங்கி கிடந்தவ பல நாட்களுக்கு பிறகுதான் முழிக்கிறா போல. ஆனாலும் எந்திரிக்க முடியாத ரேஞ்சுக்கு ஒரு மாதிரி தடுமாற்றம், பயங்கரமான ஜுரம். எமான்னு இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஜன்னல் பக்கம் அப்படி மேல போறவங்க மறுபடியும் டொபுக்கிட்டின்னு உள்ள விழுந்துடுறாங்க. எந்திரிச்சு கூட நிக்க முடியாத ரேஞ்சுக்கு பலவீனமா இருக்கிறாங்க. விட்டா அந்த அம்மா செத்தே போகும். இதுக்கு பிறகு ஒரு வழியிலேன்னு அவர் ஒரு பேக்கோட ஜிப்ப திறக்கிறார். உள்ள என்ன இருந்துச்சு, என்ன பண்ணாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறான். நம்ம வீட்டுல இருக்கிற போட்டோவை பார்த்தையா இல்லையா நீ அப்படின்னு கேக்குறாங்க இவங்க. இவனும் சரின்னு இங்க போட்டோஸ் எல்லாம் பார்க்க வராங்க. பார்த்தா போட்டோல ஃபுல்லா நம்ம பல விலங்குகளை வேட்டையாடிடுறான். புலி, யானை எதையும் விடல. அவ்வளவு பெரிய விலங்குகளை வேட்டையானவன் 4 நாய்களை சுட மாட்டானா, எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டாரு போல. அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம தனக்கு பிடிச்ச நாய்களையே சுட்டு கொள்ள வேண்டிய சூழல். இந்த அம்மாக்கு கால்ல கட்டு போட்டு தலையில எல்லாம் கட்டு போட்டு ஒரு வழியா காப்பாத்திட்டான். ஆனா இவங்களை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம அந்த 5 நாய்களையும் சுட்டு கொண்டுட்டான். துப்பாக்கி கூட இங்க கிடக்குது பாருங்க. அப்புறம் நாய்களை இழுத்து கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சிட்டான். நாய்கள் எல்லாத்தையும் புதைச்சு முடிச்சாச்சு. அப்புறம் வந்தவர் பொறுக்க முடியாம கோவத்துல அதுகளை கொண்டு அந்த துப்பாக்கியவே எடுத்து தண்ணியில வீசி எறிஞ்சிட்டார். நாய்கள் எப்படி வளரணுங்கிறது அந்த நாய்களை வளர்க்கறவங்க கையில தான் இருக்குதான். அவங்க நல்ல நோக்கத்துக்காக வளர்த்தாங்கன்னா அதுவும் நல்லதுகளாக இருக்கும். கெட்ட நோக்கத்துக்காக வளர்த்தாங்கன்னா நாய்களும் கெட்டதுகளை தான் செய்யும். உனக்கு பாதுகாப்புக்காக நாய்களை வளர்த்ததா நீ நினைச்ச. ஆனா அவரு நீ எக்காரணத்தை கொண்டும் படிதாண்டிட கூடாது அப்படின்னு நாய்களை ட்ரெயின் பண்ணி வளர்த்திருக்கிறார். இது உன் பாதுகாப்புக்காக அல்ல, உன்னை உள்ளே வச்சு லாக் பண்றதுக்காக. குடிச்சிட்டு அன்னைக்கு ஏதோ வளர்னாராம் அவர் புருஷன். என்ன வளர்னாரு, நாய்களா இருந்தாலும் சரி பொம்பளைகளா இருந்தாலும் சரி கூண்டுக்குள்ள போட்டு தான் வளர்க்கணும்னு ஏதோ வளரி இருப்பாரு போல. அப்படித்தான் உன்னை பாத்திருக்கான்னு சொன்னதும் இந்த அம்மா காத்திரி அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. பாவம். சரிம்மா, உனக்கு சொந்த பந்தம் யாரா இருந்தா சொல்லு, அங்க கொண்டு போய் நான் உன்னை இறக்கி விட்டுறேன், அப்புறம் நான் ஊருக்கு போறேன்னு அவர் சொல்றாரு. இந்த அம்மா எனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லைன்னு. அதே சமயம் எதுக்க பார்த்தா எங்கேயோ இருந்து ஒரு துடுப்பு போட்டு 2 பேரும் கிட்ட வரானுங்க. இந்த அம்மா புருஷன் செத்து போயிட்டாங்கன்னு விவரம் தெரிஞ்சு வர்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இங்க இன்னொரு ஆம்பளை இருப்பான்னு அவங்களுக்கு தெரியல. அற பார்த்ததும் அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு போறாங்க. இப்ப இருக்கிற வழி இல்ல. இந்த அம்மாவுக்கு சொந்த பந்தமும் இல்ல,
விட்டுட்டு போனா என்ன ஆகும்னு தெரியாது. பாதுகாப்பு இருந்த நாய்களும் செத்து போச்சு. இவங்களையும் வெளியில விட மாட்டேங்குதே, சிறையில வச்சிருந்ததுங்க. துப்பாக்கியாவது கொடுத்துட்டு போலான்னு பார்த்தா அவசரத்துல துப்பாக்கி எடுத்து தண்ணிக்குள்ள வேற வீசிட்டான். வேற வழி இல்லாம தான் இவங்களை ஊருக்கு கூட்டு வந்திருப்பான் போல. சோகரைய சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள போயிடுச்சு. ஆனாலும் பிளாஷ்பேக்ல அந்த நாய்கள் செத்து போன புதைச்ச அதே இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அதுக போட்ட குட்டிங்க ஒரு 3 அங்கேயே சுத்தி தெரியுதுங்க. அந்த குட்டிகளை தான் எடுத்துட்டு அவர் இங்க ஊருக்கு வந்து சேர்ந்திருப்பார் போல. குட்டிகளோட அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்திருப்பார் போல. நடந்த கதை எல்லாத்தையும் இந்த பக்கம் நம்ம நேவிக்காரர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவன் அவ்வளவுதான் அந்த அம்மா சொல்லிச்சு, வேற எதுவும் தெரியாதுங்கிறான். கதையில வந்த அந்த ஃப்ரெண்டு மோகன், அவன் தானே 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்தது நீங்க பார்த்தது அப்படின்னு டிரைவர் கிட்ட விசாரிக்க, டிரைவரும் ஆமாங்கிறாரு. அப்புறம் அவருக்கு சொந்தமா வண்டி கிண்டி இல்லையான்னு விசாரிக்கிறாரு. 2 கார் இருக்குதான். ஆனாலும் வீடு வரைக்கும் வரணும்னா ஜீப்பு தான் வரும். மலையெல்லாம் மேல ஏறி கார் வராதான். அதை தாண்டி வீட்டுக்கு போறதா இருந்தா என்னத்தான் அவரு கூப்பிட்டாகணும். ஜீப்ல தான் நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்போ வேற வழி இல்லங்கிறாரு டிரைவர். அன்னைக்கு அவரை நீங்க காட்டு பக்கம் கூட்டு வந்தீங்க, அந்த நாயை இறக்கி விட்டாரு. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்க, அப்புறம் ஒரு கேம்ப் போட்டு அங்கேயே தங்குறதா சொன்னாரு. ஒரு 4 வாரத்துக்கு பிறகுதான் அந்த பக்கம் போய் பார்த்தா ஒரு நாய் அங்க கருவாடு மாதிரி ஆகி போய் கிடந்திருக்குது. அப்புறம் ஏகப்பட்ட பறவைகள் கண்ணா பின்னான்னு பறந்துட்டு இருக்குது. அந்த மோகநாதன் பிறகு காணவே காணோம். அப்புறம் பார்த்தா இவ்வளவு பறவைகள் பறக்குதுன்னா சம்திங் ராங்னு தேடுதல் வேட்டையை நடத்தி இருக்கிறாங்க. 300 அடி ஆழத்துல கீழே அவரோட டெட் பாடி கிடைச்சதான். ஊருக்காரங்க கயிறு கட்டி தான் மேல இழுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல பாடி எடுத்து பரிசோதனை பண்ணி பார்க்கையில செத்து போய் ஒரு 3 வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அந்த நாயோட பாடி எப்படின்னு கேக்குறான். நாய் செத்து போய் ஒரு வாரம் இருக்கும் அப்படிங்கிறாரு போலீஸ்கார. கீழே விழுந்து தலையில அடிபட்டு இருக்குது. தலையில அடிபட்டதுனால தான் சாவுன்னு ரிப்போர்ட்டும் சொல்லி இருக்குது. நாய் சங்கிலியால கட்டப்பட்டு இருந்தது. அதோட சாவுக்கு காரணம் பட்னி தான் அப்படின்னு வேற ரிப்போர்ட்ல சொல்லி இருக்கிறாங்க. மோகன் செத்து போனதுனால நாய்க்கு சோறு போட ஆள் இல்லாம நாய் செத்து போயிருக்கலாம் அப்படிங்கிறாப்ல. அந்த நாய் வேற மரத்தோட சேர்ந்து கட்டி போடப்பட்டு இருந்தது. பசிக்கு சோறு கூட அதால வெளியில போய் தேட முடியாத ரேஞ்சுக்கு பாவம் பசிலே செத்து போச்சுன்னு வருத்தப்படுறாரு நம்ம நேவிக்காரர். இதெல்லாம் உனக்கு தெரியுமாடா நம்ம ஹீரோட்ட கேட்டா, நான்லாம் வரதுக்கு முன்னாடி நடந்த கதை போல இதே கதைய டிரைவர் சொல்லி எனக்கும் தெரியுங்கிறாப்ல. இந்த விஷயத்துல குறியச்சை ஏதாவது இன்வால்வ் ஆயிருப்பானா அப்படின்னு நேவி விசாரிச்சா, அவங்க 2 பேரும் பேசுறத கேட்கல எதிரிங்க பேசிக்கிட்டா அப்புறம் எனக்கு தெரியல. நண்பர்கள் உறவுக்காரர்கள் மாதிரி நார்மலா தான் குறியச்சனை பத்தி அன்னைக்கு அவர் பேசினாரு அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல டிரைவர். சரி, அந்த சிங்கப்பூர் பாட்டி அவங்க இதுல ஏதாவது இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, அவங்க வீடு எவ்வளவு தூரம், இவரு கேம்ப் போட்டது எவ்வளவு தூரம், வீட்டை விட்டு அந்த அம்மா வெளியில வராது, வாய்ப்பே இல்லங்கிறாரு டிரைவர். அந்த சிங்கப்பூர் பாட்டிமாவுக்கு பிளாக் மேஜிக் எல்லாம் தெரியும்னு வெளியில பேசிக்கிறாங்க. கொலை பண்றதா இருந்தா போய் தான் கொலை பண்ணணும்னு அவசியம் இல்லையே, வீட்டுல இருந்துகிட்டே பண்ணிருக்க முடியுமே அப்படின்னு கேட்கிறாரு இவரு. இந்த காலகட்டத்துல அதெல்லாம் யார் சார் நம்புவாரு அப்படின்றாரு நம்ம டிரைவரும் கூட. அப்புறம் காட்டு பக்கம் நிறைய நாய்கள் தெரியுது, அதை பத்தி விசாரிக்க அந்த அம்மா வீட்டு பக்கம் போறதா இருந்தா இந்த காட்டுக்குள்ள இருக்கிற இந்த நாய்கள் எல்லாம் கடந்துதான் போகணுமா. ஊர்ல சில பேர் பேசுவாங்க, ஏதாவது காட்டு பக்கம் ஒதுங்கலான்னு இந்த பக்கத்துல வந்தா, அந்த அம்மா இருக்கிற அந்த ஏரியா பக்கம் வந்தா 100 அடி தூரத்துக்கு ஒரு நாய் நிக்குமா. நிறைய பேர் அதை குலைக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டு போயிடுவாங்க. அதையும் தாண்டி தைரியமா போனா அடுத்த 100 அடி தூரத்துல இன்னொரு நாய் வந்து நிக்குமா. ஏதோ ராணுவத்தை பாதுகாப்புக்கு போட்டாப்புல வந்து நிக்கும். அதனாலயே யாரும் அந்த பக்கம் போறது இல்ல. இந்த நாய்கள் எல்லாத்தையுமே ஏதோ அவங்க மந்திரம் போட்டு பாதுகாப்புக்காக வச்சிருக்கிறதா ஊருக்காரங்க பேசிட்டு இருக்கிறதா அவர் சொல்றாரு. இவ்வளவு செக் போஸ்ட கடந்துதான் அந்த அம்மா இருக்கிற வீட்டு பக்கமே போக முடியும் அப்படிங்கிறாரு அவர். அந்த நாய்கள்லாம் அப்படித்தானா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் ஆமாங்கிறாப்ல. அப்புறம் கடையில ஏதோ மண்ணெண்ணெய் பலசரக்கு ஐட்டங்களை வாங்கிட்டு கிளம்பையில கைலி கட்டிட்டு ஒருத்தர் இந்த பக்கம் வரான். ஏடா நீ எல்லாம் ஊர் பக்கம் போறது ஐடியாவே இல்லையா அப்படின்னு கேட்க, அவன் ஆகாதவன் போல எதுக்கு வம்புன்னு எதுவுமே பேசாம நம்மால சரக்கு எடுத்துட்டு கிளம்ப பாக்குறான். அப்ப பார்த்தா எதுக்கு ஒரு லாரி ஏஞ்சல்னு அதுல எழுதிருக்கா என்னன்னு தெரியல. அதுல இருந்து ஒருத்தன் ஹலோன்னு கத்துறான். ஏடா வீடு ஃபேமிலி எல்லாத்தையும் மறந்துட்டேடா அப்படின்னு கேக்குறாரு. அங்க இருந்து இறங்கி வந்துட்டு ஒருத்தர், இதே நாங்க லோடுக்காக அங்க இங்கன்னு அலையிறவங்க, உன் சொந்த ஊர் என்ன சொன்ன, கோத்தகுளமா ஏதோ ஒண்ணு, அந்த ஊரு பக்கம் போனோம். சரி வந்துட்டோம், உன் சொந்த மதத்தை பாத்துட்டு போலாமேன்னு நாங்களும் விசாரிச்சு பார்த்தோம். மலையாளத்திலயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் சரி சொல்லி பார்த்துட்டோம். ஒரு வேலைக்கு உன் பேரை சொன்னா யாரு என்னன்னே தெரியல, நீ அந்த ஊருக்காரனே கிடையாது, நீ போய் சொல்ற அப்படின்னு பிடிக்கிறாங்க. எதுக்குடா இங்க வந்திருக்கிற, என்னடா ஏன்டா இங்க தெரிய அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஒருவேளை டிரைவரு கிளீனரா இருப்பாங்களோ, ஆளை விடுங்க சாமின்னு இவர் கிளம்பி போகும்போது சட்டைய பிடிக்கிறாங்க. பாரு, உன் பேர் இல்ல ஊர் இல்ல இதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்ல,
ஆனா குரியேச்சர் பிடிக்கிறதுக்காக ஊர் உலகமே தேடிக்கிட்டு இருக்குது. கிடைச்சானா நிறைய காசு கிடைக்கும். அந்த காசை நாங்க அனுபவிச்சுட்டு போறோம் அப்படின்னு கேக்குறாரு. போன தடவை உதவி கேட்கும் போது முடியாதுன்னு, ஆனா இந்த தடவை முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா உன்னை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுல்ல. அந்த குறியேச்சங்கிறவன் இந்த காட்டுக்குள்ளதான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியும். போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க பிடிப்போம். போலீஸ்காரங்க பிடிச்சா கூட லஞ்சம் கொடுத்தா ஜெயிலேயே ஜம்முன்னு அவனை வச்சுப்பாங்க. அதுக்கெல்லாம் நாங்க விட மாட்டோம். ஓ, பயபிள்ளைகளுக்கு அந்த காசெல்லாம் முக்கியம் இல்ல போல. அவரை போடணும்னு குறியோட இருக்கிறாங்க. என்ன கணக்கோ என்னவோ யாருக்கு தெரியும். அதனால எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நேரம் கூடி வரும்போது இத மறக்க கூடாது அப்படின்னு எச்சரிக்கிறாரு. அப்புறம் டேய், அவரோட நண்பர் மோகனை போட்டது கூட நீதானடா அப்படின்னு கேக்குறாப்ல. இவன் பதறான். எடுத்து அப்ப அந்த மோகனை போட்டது இவன் தானா? ஏன் நடக்குது இங்க அப்படின்னு நமக்கு தோணுது. பார்த்தா காட்டு பக்கம் கையில பைனாக்குலரோட மேல நின்னுகிட்டு கீழே இருக்கிற பள்ளப்பகுதி எல்லாத்தையும் பைனாக்குலர்ல பாத்துக்கிட்டு இருக்கிறாரு மோகன். அதே சமயம் சத்தம் இல்லாம புல்லுகளை விளக்கிக்கிட்டு நம்ம பையன் பின்னாடியே வந்து நோட்ட வர்றத காட்டுறாங்க. அப்போ ஒருவேளை இருக்குமோ. அப்புறம் மறுபடியும் அந்த லாட்ஜ காட்டுறாங்க. லாட்ஜ்ல 208வது நம்பரை 208வது ரூம் இருக்கிற அந்த ரூமை எடுத்துக்கிறான். அவர் தங்கி இருந்த ரூம் 201 சொன்ன நினைக்கிறேன், 203 நினைக்கிறேன். இவன் கேட்டது 208. சோ இங்க இருந்து பார்த்தா இருக்க அவர் தம் அடிக்கிறது நல்லாவே தெரியும். அவர் பாக்குறதுக்குள்ள ஒளிஞ்சுப்பான். அன்னைக்கு டிரைவர் வந்தது, டிரைவரோட இவரு ஜீப்ல போனது எல்லாத்தையுமே லாட்ஜ்ல தங்கி இருந்து நம்ம பைய கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கான். அந்த சமயத்துல நான் இங்க இல்ல அப்படின்னு நம்ம நேவிக்காரங்கிட்ட நம்ம பைய அப்ப பொய் சொல்லி இருக்கிறான் போல. காட்டுக்குள்ள அந்த நாயை விட்டது நாயை சுதந்திரமா வர்றதுக்காக இல்ல போல. இவர் தான் கட்டி போட்டு அந்த கேம்புக்குள்ள வளர்த்துட்டு இருந்திருக்கிறாரு. நாய்க்கு கடைசியா சோறு வச்சிருந்திருக்கிறாரு. பைனாக்குலர் எடுத்துட்டு பள்ளத்தை இயற்கைய ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கையில கீழே 300 அடி ஆழம் தெரியாதனமா வந்து விழுந்து செத்து போயிடாத அப்படின்னு கரெக்டா பின்னாடி திரும்பி பார்க்காமயே சொல்றாருங்க அவரு. இவன் வந்ததை கண்டுபிடிச்சாரு போல. லாட்ஜ்லயே நீ ஏதாவது முயற்சி பண்ணுவேன்னு நினைச்சேன், எதுவும் பண்ணல. சரி வந்தது வந்துட்டா உக்காரு அப்படிங்கிறாப்ல. ஏற்கனவே நோட்டை விட்டு என் கேம்ப் பக்கம் வந்திருக்கிற. குளிச்சுட்டு வெளியில வந்து பார்க்கும்போது அந்த புல்லெல்லாம் மடங்கி இருந்தது. யாரோ வேவு பாக்குறாங்கன்னு அப்பயே தெரிஞ்சு போச்சுங்கிறாப்ல. பயப்படவே இல்லையே. தம் போறையானலாம் அசால்ட்டா கேக்குறாரு. உனக்கு என்ன போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சும் என்ன போடாம அவ்வளவு பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கிறேன்னா என்ன போட்டா மட்டும் உனக்கு பத்தாது, வேற யாரோ உனக்கு தேவைப்படுறாங்க சரியா அப்படின்னு கேக்குறாப்ல. என்னையும் குறியச்சனையும் வச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள். கொல்லத்து கேச முடிச்சோம், அப்புறம் இன்னொரு கேச முடிச்சோம். மிச்சம் இருக்கிறது அந்த கோயம்புத்தூர் மேட்டர் தான். ஆனா அதையெல்லாம் பணம் கொடுத்து எப்பயோ செட்டில் பண்ணிட்டானே குறியச்சன். அப்புறம் செங்கனூர் நாய் டாக்டர் ஒருத்தவர் இருக்கிறாரு. ஏதோ ஒரு விபத்துல அவரோட காலு கூட போயிடுச்சான் இவங்க சம்பந்தப்பட்ட ஒரு விபத்துல. ஆனாலும் அவரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா. இப்படி ஏகப்பட்ட கேஸ் எங்களுக்கு எதுக்காக இருக்குது, எந்த கேஸ் சம்பந்தமா எங்களை போடுறதுக்காக வந்திருக்கிறேன்னு விசாரிக்கிறாரு. சொல்றான்னு கேட்டா உன்னை மட்டும் போட்டா பத்தாது அப்படிங்கிறான் அவன். உன்னை பிடிச்சா அவன் கிடப்பாள்ங்கிறாப்ல பேசுறாரு. அதெல்லாம் அந்த காலம் நடே. ஆனா எப்ப அந்த பையன் 4-5 வருஷம் என்ன ஜெயில தூக்கி போட்டானோ, ஒரு கேஸ்ல போட்டு அவன் காணாம போனானோ, அப்பயே அவன் மேல கோபம். அந்த குறியச்சனுக்கு ஒருத்தவனை எதிரியாக்குறதுக்கு சில நொடிகள் போதுமா, ரொம்ப ஈஸியா எதிரியாக்கிடுவானா. அதே மாதிரி ஒரு விஷயத்துல நம்மள ஆயுதமா பயன்படுத்துறாங்கிறது நமக்கே தெரியாத ரேஞ்சுக்கு நம்மள பயன்படுத்துவான். பாதிக்கப்பட்ட பிறகுதான் அதுவே தெரியும் அப்படின்னு பேசுறாப்ல. அதெல்லாம் கிடக்கட்டும். இப்ப அந்த குறியச்சை எங்கன்னு நம்ம விசாரிக்கிறான். நானும் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், இப்ப வரைக்கும் கிடைக்கல. அப்புறம் தான் இங்க வந்து தேட ஆரம்பிச்சதா சொல்றாரு. இதே மாதிரி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒளிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுதான். ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரை அட்டாக் பண்ண கேஸா, காணாம போயிட்டான்ல, கண்டுபிடிக்க முடியல. திரும்ப வெளியில வந்த போது அந்த கேஸ் செட்டில் ஆகி கேஸ வித்ரா பண்ணிட்டாரா அவரு. அப்புறம் தான் வெளியிலேயே வந்தானா. எத்தனை தடவை கேட்டோம், தான் ஒளிஞ்சிருந்த இடத்த அவன் சொல்லவே இல்லையா. ஒரு இடத்துல அவனை நிப்பாட்டி கேக்குறேன், வேற வழி இல்ல அவன் சொல்ல வேண்டிய சூழல் சொல்லிட்டான். இந்த மலையிலயோ காட்டுக்குள்ளேயோ ஏதோ கோயக்குள்ள இருந்ததா அவன் சொன்னான். குகை மாதிரி ஏதோ ஒண்ணுல இருந்தானா. உள்ள 24 மணி நேரமும் தண்ணி, நல்ல குடி தண்ணி வருமா. பாதுகாப்புக்காக நாய்களை வேற நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கானா. நாய்களுக்கு நல்ல ட்ரைனிங் வேற கொடுத்தா போதும், நாய்கள் சாப்பிடறதுக்கு தேவையான பழம் காயினு எல்லாத்தையுமே அதுவே பறிச்சுட்டு வந்து கொடுக்குமா. ஒரு காலம் ஒளிகிறதா இருந்தா
அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி வச்சதா அவர் சொன்னாராம். ஆனா இதெல்லாம் சும்மா நம்ம கிட்ட கற்பனைக்கு சொல்றான் வைக்கிறான் நினைச்சேன். ஆனா அவனை தேடி ஜெயில இருந்து வந்த பிறகு இவ்வளவு காலம் அலைஞ்ச பிறகு அன்னைக்கு அவன் சொன்ன கதை உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் அவனை தேடி இங்க வந்திருக்கதா சொல்றாரு. அடப்பாவி, ஏதோ ஸ்டார்டிங்ல போலீஸ் தேடுதுன்னு சொன்னோம், நக்சல் தேடுதுன்னு சொன்னோம், நேவி தேடுதுன்னு சொன்னோம், அப்புறம் அந்த லாரி டிரைவர்கள் தேடுறாங்க, இப்போ நம்ம நண்பரே தேடுறாரு, இது பார்த்தா நம்ம ஹீரோவும் தேடுறாரு. எல்லா பேரும் அந்த குறியச்சனை போடுறதுக்கு தான் தேடுறாங்க. அப்புறம் நான் ஒரு நாயை கூட்டு வந்தல, நீ பாத்திருப்பில்ல அப்படிங்கிறாரு. அந்த நாயை இங்க பல நாளா நான் கட்டி போட்டு வச்சிருக்கிறேன். இவர் கட்டி போட்டு என்ன வச்சிருந்தாலும் சரி, அது கத்தல கதறல, ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு எங்கேயாவது ஓடணும்னு நிக்கல, கம்முன்னு அது வாட்டுக்கு மிலிட்டரியில ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட ஒருத்தர் எப்படி நிப்பாரு அந்த மாதிரி நிக்குதான். அது நாய்களுக்கு இனப்பெருக்க காலம்னு ஒண்ணு உண்டு. அந்த காலத்துல கூட எதையும் தேடாம அது அப்படி கம்பீரமா நிக்குதுன்னா அந்த லெவலுக்கு ட்ரெயின் பண்ண ஒருத்தன், அந்த மாஸ்டர் இங்கதான் இருக்கிறான்னு அர்த்தம். இதுதான் சாட்சி, அவன் இங்கதான் இருக்கணும், இந்த நாயே சாட்சிங்கிறாப்ல சொல்றாரு அவரு. அப்புறம் 2 பேரும் ஒன்னா சரக்கடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1500 ஏக்கர் லேண்ட், அதுல அவருக்கு தேவைய வசதியோட ஒரு வீடு, பாதுகாப்புக்கு 100கணக்கான நாய்ங்க, ராஜா மாதிரியான ஒரு வாழ்க்கை, இதுதான் அவனுக்கு தேவை. அந்த வாழ்க்கையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாரு. இந்த மலைக்கு பின்னாடி இந்த பக்கம் என்ன இருக்குன்னு கேட்டா, பக்கத்துல இருக்க ஸ்டேட்டுகளோட எல்லாம் ஆரம்பிச்சிருதான். அங்கேயும் மனித நடமாட்டமே இல்லையா. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது சரக்கு குடிக்க கொடுத்தாருல, அது அவருக்கே தெரியாம கீழே தண்ணியில ஊத்தி விட்டான். குடிக்கலாம, ஆனா அவர் நல்லா குடிக்கிறாரு. மலை மேல இருக்கிற அந்த சிங்கப்பூர் பாட்டிய பாக்குறதுக்கு அவன் போறது வர்றது வழக்கமும். ஆனா அப்படி ஒரு கால் போறவன அங்க பிடிக்கலாம்னு நினைச்சா, நடுவுல இருக்கிற நாய்கள் நாம வர்றத பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே கண்டுபிடிச்சு கொடுத்துரும், காட்டி கொடுத்துரும். மறுபடியும் அவன் ஒளிஞ்சுப்பான். அதனாலதான் அங்க போகாம இங்க அவனை பிடிக்கிறதுக்கு வழி இருக்குமான்னு பாக்குறத சொல்றாரு. அவனை தனியா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நம்ம ஒண்ணு சேர்ந்தோம்னா அவனை பிடிச்சிடலாம், பிடிக்கலாமா அப்படின்னு கேக்குறாப்ல. அப்ப நாய் குலைக்கிற சத்தம். இவர் கட்டி போட்டு இருக்கிற நாயும் காதை வரப்பா வச்சுக்கிட்டு ஏதோ கவனிக்குது. இவரும் கவனிக்கிறாரு. என்னன்னு கேட்டா அமைதியா இருங்கிறாப்ல. சொல்லி வச்சாப்பல நாய்கள் குலைக்கிற சவுண்டு கேக்குது. இந்த நாயும் ஒரு மாதிரி பரபரக்குது. இவ்வளவு நேரம் கம்முன்னு இருந்தது கொஞ்சம் சுறுசுறுப்பாகுதுன்னா இவரு உஷாராகிறாரு. கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டாரு. சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடுறாரு. குறியச்சனை பாக்குற ஆர்வத்துல நல்லா எஜ்ஜில போய் நின்னு பைனாக்குலர்ல சுத்தியும் முத்தியும் கவனிச்சிட்டு இருக்கிறார். அப்போ நம்ம வேலைக்கு பின்னாடி 2 நாய் வேகமா இங்க வரத கவனிக்கலாம். இவனு என்னமோ ஓடியாருதுன்னு திரும்பி பாக்குறான். பார்த்தா இவனை தாண்டி அந்த நாய்கள் போகுது. இவனை ஒண்ணும் செய்யல, போய் ஒரு ஜம்ப் பண்ணி அந்த ஆளை தள்ளி விட்டுருச்சு. மோக 300 அடி ஆழத்துல விழுந்து செத்து போனது இப்படித்தான். நாய்களை வச்சு யாரோ கொலை பண்ணிட்டாங்க. குறியச்சன் தான் கொலை பண்ணி இருக்கணும். மிரண்டு போய் பாக்குறான் இதாவ. இந்த பிளாஷ்பேக் எல்லாமே நினைச்சு பாக்குறாங்க. அதுக்குள்ள அடுப்புல பாருங்க எல்லாம் பொங்கிக்கிட்டு இருக்குது. அப்ப இவன் இங்க வேலை பாக்குறது குறியச்சனை போடுறதுக்கு தான் போல. அந்த அம்மாவுக்கு பாலை காய்ச்சி கொடுத்து வைக்கிறான். இங்க ஏதோ பழைய மர்டர் கேஸ பத்தி ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது. ஓ இல்ல ஏதோ படம் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த காலத்துல பிலிம் தியேட்டர் தானே. ஆபரேஷன் ரூம்ல இருந்து ஆபரேட்டர் ரூம்ல இருந்து நம்ம ஆட்களை பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவை பத்தி என்ன நினைக்கிறேன்னு விசாரிக்கிறாரு. அவனை பத்தி விசாரிக்க என்ன இருக்குங்கிறாரு போலீஸ்காரர். அவனுக்கு மணி ஆர்டர்ல பணம் வந்ததுமே வெளிநாட்டுல இருந்து பையன் போட்டு விடுவான்ல, சிங்கப்பூர் பாட்டியோட பையன். அப்படி வர்ற பணத்தை 2ஆ பிரிச்சு 2 பேருக்கு அவன் மறுபடியும் மணி ஆர்டர் அனுப்புறான். சொல்ல போனா நம்ம சிங்கப்பூர் பாட்டிய பாத்துக்கிறதுக்காக அவரோட புள்ள வெளிநாட்டுல இருந்து ஏற்பாடு பண்ணது வேற ஒருத்தர். அப்புறம் அவர் என்னால முடியாதுன்னு தான் நம்ம பையல ரெஃபர் பண்ணி விட்டாப்லன்னு நம்ம பையன் அங்க ஜெயின் பண்ணி இருக்கிறான். அப்படி தன்னை ரெஃபர் பண்ணவருக்கு தான் இவன் பாதி பணத்தை அனுப்புறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட வீட்டு அட்ரஸுக்கு மீதி பாதி பணம் போகுது. ஆனா விசாரிச்சு பார்த்தா ரெஃபர் பண்ணவன் இங்க வேலை பார்க்க வேண்டியவன். அவங்க 2 பேருக்கும் இவன் சம்பாத்தியத்துல பாதி அமிச்சு அவங்க வாய அடைச்சிருக்கிறானா. நீங்க வேலைக்கு வரவே வேண்டாம், பாதி சம்பளம் நீங்க வராமையே குடுக்குறோம், நீங்க வேற வேலை பாத்துக்கீங்கன்னு அவங்க வாயடைச்சு அந்த வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ. அவன் சொன்னது எல்லாம் பொய்ன்றாப்ல. அது நம்ம நேவிக்காரருக்கு தெரிய வந்திருக்கு. இவனோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்னன்னு தெரியலையே. ஏதோ பேர்ல் வியூ கேஸ் அப்படிங்கிறாங்க ஒரு கேஸ். அந்த கேஸ்ல 4வது குற்றவாளி விசாரணையின் போது நடுவுல காணாம போயிட்டாப்லயா. பேரு மணிகண்டன் அப்படின்னு இன்னொரு க்ளூவும் கொடுக்கறாப்ல கண்டுபிடிச்ச விஷயத்த. அந்த மணிகண்டனுக்கும் நம்ம ஹீரோக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம். அவன் ஏதாவது உதவி பண்ணலாம். மணிகண்டனோட போட்டோ கிடையாது. குத்து மதிப்பா ஆளு எப்படி இருப்பான் வச்சிருப்பான்னு ஒரு
குத்து மதிப்பா இவ்வளவு உயரம் இன்ன நேரம் அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல, அந்த டீட்டெயில் தான் இருக்குதுங்கிறாப்ல. அந்த மணிகண்டன் படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் கிட்ட போய் ப்ரொடியூசர் கிட்ட போய் ஒரு கதை சொல்லி இருக்கிறான், இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட கதைய. அத அவங்க அப்புறம் படமா எடுத்திருக்கிறாங்க. படம் நல்லா ஹிட் ஆகவே லாபத்துல தனக்கு பங்கு வேணும்னு கரெக்டா பங்கை பிரிச்சு வாங்கின முதல் ஆள் அவர் தானா. விசாரிக்கையில அந்த மணிகண்டனோட உருவ ஒற்றுமையும் நம்ம ஹீரோவோட உருவ ஒற்றுமையும் ஒத்து போகுதுன்னு குண்ட தூக்கி போறார். 2 பேரும் வேற வேற இல்ல, 2 பேரும் ஒரே ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாப்ல. ஆனா போட்டோவோ ஓவியமோ கிடையாது. வேணா நம்ம டிரைவர் கிட்ட விசாரிக்கலாம் அப்படிங்கிறாப்ல. அப்ப இவன் தான் அந்த மணிகண்டனா தெரியலையே. அவன் அந்த போட்டோ பிரேம பாத்துட்டே போகையில சிங்கப்பூர் பாட்டி எந்திரிக்குது. பாட்டிமா எவ்வளவு வரும்னு பாருங்க. இவன் கொண்டு வந்து வச்சுட்டு போன அந்த பாலை டேபிள்ல ஊத்தி அதுல அங்க மேயிற எறும்ப கொண்டு வந்து போட்டு அத குடிச்ச பிறகும் அந்த எறும்பு சாகுதா இல்லையா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு எறும்பு போட்ட இடத்துல 3-4 எறும்பு வந்து அந்த பாலை முக்கிது. அப்ப அந்த பால்ல விஷம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பாலை இந்த அம்மா குடிக்குது. அப்ப இவங்களுக்கும் அவன் மேல சந்தேகம் இருக்குது போல. பார்த்தா அடுத்து அந்த டிரைவர்களோடய நம்ம போய் உட்காந்துட்டு இருக்கிறான். ஏதாவது பேரி மாத்திரை ஏதாவது கலந்து விடுறா, ஹாஸ்பிட்டலுக்கு போட்டோம்டா, அந்த கேப்ல அந்த வீட்டை நம்ம சோதனை போட்டு பாக்கலாம்டா அப்படிங்கிறாரு டிரைவர். நான் பாலை கொடுத்தாலே 4 எறும்ப போட்டு அது சோஜி பார்த்துட்டு தான் குடிக்குது, அந்த கிளவியெல்லாம் அப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறான். பத்தாவதுக்கு அந்த வீட்டுல நான் தான் இருக்கிறேன், என் கண்ணப்படாம என்ன இருக்குன்னு சொல்லுங்க, நான் அலச ஆராய்ஞ்சிட்டேங்கிறான் அவன். அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற எல்லா கொகைகளையுமே நான் தேடி பார்த்துட்டேன். இந்த 4-5 மாசத்துல அவனை தேடி பார்க்காத இடமே இல்ல, அவன் இங்க இல்ல அப்படிங்கிறாப்ல. வீட்லயோ நேர்மையோ இல்லங்கிறாப்ல. லாட்ஜ்ல வந்து நம்ம போலீஸ்காரரும் நேவிக்காரரும் விசாரிக்கையில மோகன் வந்து தங்கின அடுத்த நாள் ஒரு சின்ன பையன் வந்து தங்கி இருக்கிறான். 208வது ரூம் நம்பர். எப்படி இருப்பான்னு கேட்கும் போது நம்ம வயலோட மாதிரியே உருவ ஒற்றுமைய சொல்றாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்க, அப்புறம் அந்த டிரைவர் வந்து கூட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு நம்ம போலீஸ்காரர். அப்புறம் இங்க இருக்கிற அந்த கிளீனரு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா பக்கம் இப்பெல்லாம் கஞ்சா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல அந்த கஞ்சாக்களை பதுக்கி வைக்கிறதுக்காக ஒரு குகைய பயன்படுத்தினாங்களாம். அந்த குகை இப்ப அந்த கஞ்சா பிசினஸ் எல்லாம் இல்லைன்னு ஆன பிறகு கைவிடப்பட்டு விட்டது. ஒருவேளை அந்த குகையில அவன் இருக்கலாமோ அப்படின்னு சந்தேகத்தை கிளப்புறாரு. இங்க ஏகப்பட்ட மலை இருக்கு, நீ சொல்ற அந்த குகை எந்த மலையில இருக்கோ அப்படின்னு டிரைவர் யோசிக்கிறார். 7-8 மலை இருக்குது போல, அதுல 2 மலை பக்கம் இந்த நாய்கள் இல்ல. அப்ப அந்த 2 இடத்துல அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு 2 மலைய ஒமிட் பண்ணா கூட மீதி ஒரு 6-7 மலை இருக்குது அப்படிங்கிறாரு அவரு. ஏதோ பிரின்சிபல் மாதிரி ஒரு பழம் அந்த மலை பக்கத்துல கிடைக்கும்னு அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேங்கிறான். அது அடுத்த குளூ. சரி, அந்த மாதிரி பழம் இருக்குதான்னு பாக்கலாமேன்னு கேட்க இவன் பாக்குறேங்கிறான். அப்புறம் நீங்க லாரிய வச்சுக்கிட்டு அவரை தேடுறதெல்லாம் சரிப்பட்டு வராது, லாரிய கொண்டு போய் எங்கேயா விட்டுவிட்டு பஸ் பிடிச்சு வாங்குங்கிறான், ட்ரேஸ் எதுவும் விடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் செகண்ட் தான் உயரமான பகுதிகளுக்கு போனா நாய்களோட வட்டத்துல மாட்டுவோம், உயரமான பகுதிகளுக்கு போகாம நாம அவரை தேடுறதுக்கு வழி செய்யணும்ன்றாப்ல பேசுறான். அதையே தாண்டி போனா நாய்கள் நம்மள நோட்டமிட்டுருங்கிறான். உங்களுக்கு தெரியுமே, அனுபவம் இருக்குமே, அன்னைக்கு கொடைய பிடிச்சிட்டு போனது நீங்க தானு கரெக்டா சொல்றான். அது அப்புறம் அவனுக்கு தெரியும் கேட்டா, அதான் இப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்களே, குத்து போய்தான் கேட்டேன், நீங்க தான் வாய விட்டு மாத்திக்கிட்டு தான் சொல்ல சிரிக்கிறாரு அவரு. அப்ப கொடைய பிடிச்சிட்டு வந்தது இவர் தான் போல. அன்னைக்கு இந்த பக்கம் நம்ம டிரைவரு சந்தா பக்கம் வராரு. பின்னாடியே கார்ல நம்ம ஆட்களை வந்து நிக்கிறாங்க. போஸ்ட் பாக்ஸ்ல ஏதோ ஒரு போஸ்ட போறாப்புல லெட்டர். என்ன கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது அப்ளை பண்றீங்களா என்ன அப்படின்னு போலீஸ் நக்கல் பண்றாப்புல. அப்புறம் என்னடா லெட்டர் போடுறீங்கன்னு கேட்டா, ஒண்ணுமில்லங்கிறாப்புல. எங்க ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல லெட்டர் போடக்கூடாது அப்படின்னு கேட்டா, கேரளால போட்டா பரவாயில்ல, எல்லை தாண்டி வந்து கர்நாடகாவில இருக்கிற ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல லெட்டர் போடுறேன்னா அங்க ஏதாவது லெட்டர் வந்தா போலீஸ் எல்லா லெட்டரையுமே மோப்பம் விடும்னு உனக்கு தெரியும், அதனாலதான் இங்க வந்து போஸ்ட் போடுற கரெக்டா அப்படின்னு கேக்குறாப்புல. இல்ல இங்க ஒரு ட்ரிப்புக்கு வந்தேன், கஸ்டமர் சவாரிக்கு வந்தேன், அப்படியே வர்ற வழியில லெட்டரை போட்டதா சொல்றாப்புல. ஆமா, இந்த லெட்டர் எல்லாம் பிக்கப் பண்றதுக்கு நம்ம விசாரிச்சோமே, எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்னு கேட்க 12:30 மணிக்கு வருவாங்களாம். இருந்து அந்த லெட்டரை பார்த்துட்டு தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓபன் பண்ணும் போது போலீஸ்காரன் கேட்டதும் போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட்மேனு லெட்டரா கொடுத்துட்டாரு. அடுத்த செகண்ட் பார்த்தா இவரோட வீட்டுலதான் ஒரு பொட்டியை இறக்கி கொடுக்குறாரு. மாட்டிக்கிட்டமேன்னு பொட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட லெட்டர். என்னடான்னு பார்த்தா இவரு குறியச்சனுக்கு லெட்டர் போடல, குறியச்சன் ஏற்கனவே இந்த மாதிரி 100கணக்கான லெட்டரை தான் கைப்பட எழுதி வச்சு ஒரு கால் நான் வரல அப்படின்னா இந்த லெட்டரை 3 மாசத்துக்கு ஒரு தடவை நான் அனுப்புனாப்ல போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுறணும்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கிறாரு. சிங்கப்பூர் பாட்டிக்கு இன்னும் பல பேருக்கு இந்த மாதிரி நிறைய லெட்டர் எழுதி வச்சிருக்கிறாப்ல.
அப்பப்ப இவன் லெட்டர் போறது மட்டும்தான் இவரோட வேலை, டிரைவரோட வேலை. அடா பாவி, நாங்க லெட்டர் எல்லாம் பார்த்துட்டு தான் அவர் உயிரோட இருக்காருன்னு நினைச்சோம். லெட்டர் எல்லாம் நீ தான் போடுறேன்னா அப்ப உண்மையிலேயே அந்த பையன் உயிரோட இருக்கானோ இல்லையோ அப்படின்னு போலீஸ்காரர் புலம்புறாரு. நேவிக்காரர் கோவப்படுறாரு. சொல்லு, அவர் எங்க அப்படின்னு கேக்குறாப்ல. சத்தியமா தெரியாதுங்கிறாரு டிரைவர். உடனே ஒரு அடிங்க, பொண்டாட்டி புள்ள வரக்கூடாதுன்னு கதவை வேற சாத்திடுறாங்க. அப்பையும் கேட்டவர் சொல்லலங்கிறதுனால கையில கத்தியால கோடை போட்டு உப்ப தடவி சொல்றியா இல்லையான்னு மிரட்டுறாப்ல. அங்க கட் பண்ணா ஒரு 6 வருடத்திற்கு முன்பு நம்ம குறியச்சனை இவரு கொண்டு வந்து இறக்கிடும் போது இவரு உடம்பு முழுக்க வெறும் ரத்த கரையா இருக்குது. குறியச்சனோட உடம்பு முழுக்க. சும்மா அவனை பயமுடுத்தணும்னு தான் பார்த்தேன், ஆனா அந்த பையன் குத்துவான்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படிங்கிறாரு. உங்க மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு அந்த மாதிரி துடிப்பான பையன் கூட இருக்கிறது நல்லதானே அப்படிங்கிறாரு டிரைவர். இருந்தாலும் அவன் டென்ஷனை கொஞ்சம் குறைக்கணும்பா அப்படிங்கிறாரு இவரு. இப்ப என்ன கேஸ் அப்படின்னு கேட்க, அவன் குத்துனதுக்கு எல்லா கேஸையும் என் மேல போட்டாங்க, நான் தான் தாங்கிட்டு இருக்கிறதா சொல்றாரு. டிஎஸ்பி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு கேட்க, ஒரு பயில இந்த கேஸ்ல என் கூட இல்ல, அவங்க சம்பந்தப்பட்ட கேஸா இருந்தாதான் நான் அதுல மாட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க, மித்த கேஸ்ல ஹெல்ப் பண்ண மாட்டாங்கிறாப்ல. என்ன போடுறதுக்கு விரோதிங்க இல்ல, நண்பர்கள் கூட காத்து கிடக்கிறதா சொல்றாரு. டேய், என் கூடயே தெரியற, உனக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லையே என்ன போடுறதுக்கு அப்படின்னு கேக்குறாப்ல. சாச்சே அப்படிங்கிறாப்ல. இல்லாம இருந்தா உனக்கு நல்லதுங்கிறாரு. ஏற்கனவே இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கேஸ்ல நீங்க ஒளிஞ்சீங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் போக போறீங்களான்னு கேக்குறாப்ல டிரைவர். அந்த இடம் உனக்கு தெரியுமான்னு கேட்டா, நீங்க சொன்னாதானே தெரியும் கேக்குறாப்ல. பாரு, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுலாம் ஒண்ணும் இல்ல, ஆனா நாளை பின்ன என் இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு உன்னையும் தேடி வருவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, அப்ப நீ மறந்து சொல்லிடக்கூடாது இல்ல, அதுக்கு தான் அதை இருக்கிற இடத்த உன்கிட்ட சொல்லலங்கிறாரு. ஒரு கால் தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க கிட்ட நீ சொல்லிடுவ, அதனால தான்டா சொல்லலன்னு சொல்லிட்டு வீட்டை நோக்கி போறார். அப்புறம் சில பொருட்களை எடுத்துட்டு அன்னைக்குதான் அவர் வீட்டை விட்டு கடைசியா கிளம்புனது போல தோவல்பட்டிங்கிற இடத்துல இவர் கொண்டு போய் இறக்கி விட்டுருக்கிறாரு. அப்புறம் அவர் எங்க போனாரு எனக்கு சத்தியமா தெரியாதுங்கிறாப்ல. அதன் பிறகு பார்த்ததும் இல்லங்கிறாப்ல. சரி, ஏதோ ஒரு பையன் குத்திட்டான்னு பேசுனீங்கல்ல, அந்த பையன் யாரு? ஒருவேளை அந்த பையன் நம்ம மணிகண்டனோ அப்படின்னு கேக்குறாப்ல. நமக்கு பாருங்களேன், இந்த படத்துல புரியாத மாதிரியே பேசுறாங்க. பையன் சூடானா குத்துனா சூட்டை குறைக்க வேண்டியதா போச்சுன்னு பேசினாரு. ஆனா அந்த பையன் குத்துனது யார? குறியச்சனை குத்துனாப்லையா இல்ல குறியச்சனுக்கு ஏதாவது ஆக போகுதுன்னு எதுக்க வந்தவன குத்துனாப்லையான்னு தெரியாம பாய் பாயின்னு மொட்டையாதான் பேசினாங்க. அந்த பாய் மணிகண்டன்னு கேட்டா இல்ல பாய் பாய் தான் சொன்னாப்ல, உண்மையிலே பேரு பேசல, பேர் எனக்கு தெரியாது, அவரு பையன் தான் பேசினாரு அப்படித்தான் தெரியுங்கிறான். மேபி கேஸ் நம்ம குறியச்சன் மேல விழப்போகுது அப்படின்னு பேசுறத வச்சு பார்த்தா குறியச்சனோட பாடி கார்டு மாதிரி இருந்த ஒருத்தன் தான் ஆப்போசிட் பார்ட்டியா குத்தி இருக்கணும், கேஸ் இவர் மேல வந்திருக்கணும் நினைக்கிறேன். சரியா தெரியல. எது எப்படியோ ராத்திரி நாய்கள் குலைக்கிற சத்தத்தை கேட்டு சிங்கப்பூர் பார்ட்டி லைட்டா முழிக்குது. நாய்கள் எல்லாம் ஒரு மாதிரி உருமுதுங்க. ஏகப்பட்ட நாய்ங்க. நேவிக்காரரும் போலீஸ்காரரும் பயந்துகிட்டு அசையாம நிக்கிறாங்க. இதை தாண்டி அங்கிட்டு போக முடியாது போல. சவுண்டு கேட்டு பாட்டிமாவே வெளியில வராங்க. இந்த நாய்கள் விட மாட்டேங்குதுன்னு சொன்னதும் பாட்டிமா 2 தடவை கை தட்டுவாங்க பாருங்க, நாய்கள் எல்லாம் ஓடிடுது. வாங்கன்னு அப்புறம் பாட்டிமா கூப்பிடுது. அப்புறம் இவங்க வராங்க. இந்த பக்கம் பார்த்தா மேலான பக்கம் போனா நாய்கள் வரும்னு பள்ளமான பக்கத்துல அவரை தேடி டிரைவருங்க களத்துல இறங்குறாங்க. கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சேஃப்டிக்கு கயிறை கட்டி எப்படி இறங்குறாங்கன்னு பாருங்க. ஒரு கால் நம்ம குறியச்சனோட பாடி கார்டா இருந்த அந்த பையன் தான் நம்ம ஹீரோவா இருந்தா, இப்போ போடணும்னு வர்ற இவங்க 2 பேரை அவன் போட்டுருவான். இல்ல குறியச்சனையே போடணுங்கிறதா நம்ம ஹீரோவோட எண்ணமா இருந்தா அப்படி செய்ய மாட்டான். இதுல எது நிஜம் பொய்ன்னு தெரியல. தடுமாறி கல்லு ஒண்ணு விழுகிறத கவனிக்கலாம். மண்டையில பட்டிருக்கும்டா பாத்திரா அப்படின்னு கிளீனரை திட்டுறாரு டிரைவர். இங்க போட்டோ பிரேம்ஸ் எல்லாத்தையும் இவர் பாத்துட்டு இருக்கிறாப்ல. வந்தவங்களுக்கு தண்ணி குடிக்கிறாங்க சிங்கப்பூர் பாட்டி. இவரு நேவில இருந்து வந்தவர். அந்த உண்மையை மறைச்சிட்டு இவர் போலீஸ் புது ஆபீசரு உன் புருஷன் கேஸ விசாரிக்க வந்திருக்கதா சொல்றாப்ல. பொய். அப்புறம் இருபடியா ஒரு பையன் இருப்பானே, அவன் எங்கன்னு கேட்டா எங்கேயோ வெளியில போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மோகன தெரியுமான்னு கேட்டா தெரியும், ஒரு தடவை தன்னை பார்க்க வந்ததா சொன்னாங்க. எப்ப பார்த்ததுன்னு கேட்டா 5-6 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறாங்க. அதன் பிறகு நீங்க பாக்கலான்னு கேட்டா இல்லங்கிறாங்க. 8 மாசத்துக்கு முன்னாடி அவர் மலையில இருந்து கீழே விழுந்துட்டாரு, உங்களுக்கு தெரியுமில்லான்னு கேட்க ஆமா கேள்விப்பட்டேங்கிறாங்க. அது சம்பந்தமா போலீஸ் வந்து தன்னை விசாரிச்சதாவும் சொல்றாங்க. ஆனா அவனை நான் பாக்கல அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நாய்களை தேடி எடுத்துட்டு வந்து பிரீடு பண்ண விட்டு இனப்பெருக்கம் பண்ண விட்டு இவ்வளவு பெருசா இத்தனையும் காட்டுக்குள்ள தெரிய வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொருத்தங்களுக்கு அவங்க மனசுல என்ன இருக்குன்றது யாருக்குங்க தெரியுங்கிறாங்க அவங்க. அப்புறம் நண்பர்களா இருந்த அவங்க 2 பேரும் எப்படி விரோதியானாங்கன்னு கேட்டா, ஏதோ ஒரு போலீஸ் கேஸ் சம்பந்தமா தான் அவங்க விரோதியானதா அந்த அம்மா சொல்லுது. நாங்க விசாரிச்ச வகையில அந்த கேஸ்ல தான் நண்பன் மோகனை குறியச்சே மாட்டி விட்டாருல நாங்க கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மேபி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், எனக்கு தெரியாதுன்ட்டாங்க.
இல்லைங்கிறாங்க பாட்டி. உங்களுக்கும் குறியச்சனுக்கு ஏதாவது சண்டை கிண்டை அப்படின்னு கேட்க இல்லைங்கிறாங்க. நான் என் புருஷனை கொன்னுட்டுதான் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த சந்தேகம் வேண்டாம், நான் அவரை கொல்லலங்குது இந்த அம்மா. இதுக்கு முன்னாடி இருந்த ஆபீசர் இதே மாதிரிதான் கேள்வி கேட்டாங்க, என்ன நான் கொல்லலங்க அவ்வளவுதாங்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு வழியா கயத்தை கட்டி கீழே இறங்கிட்டாங்க. ரொம்ப டயர்டா இருக்காங்க எல்லாரும். தண்ணி குடுறான்னு தண்ணிய வாங்கி குடிக்குது. ஃபுல்லா காலி பண்ணிடாத, ஒரு பாட்டில் தான் இருக்குங்கிறாங்க கிளீனர். வந்த 2 பாட்டில் எடுத்துட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறாரு டிரைவர். மறந்துட்டேங்கிறாங்க கிளீனர். நீ குடிக்கிறியான்னு கேட்க நம்ம ஹீரோ என்கிட்ட ஒரு பாட்டில் இருக்குங்கிறாப்ல. மேடான பகுதியில தான் நாய்கள் தெரியுங்கிறதுனாலதான் இவங்க பள்ளமான பகுதிக்கு வந்திருக்காங்க. இந்த நாய்கள் யார பார்த்தாலும் விடாது, ஒன்ன பார்த்தா மட்டும் ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னரோட பாக்குதுங்களே ஏன் அப்படின்னு டிரைவர் கேக்குறாரு. அது ஒண்ணுமில்ல, சிங்கப்பூர் பாட்டு கூட ஸ்டார்டிங்ல வரும்போது என்னையுமே தான் குலைச்சிட்டு இருந்ததுங்க. அப்புறம் பாட்டு கூட பழக என் மூஞ்சிய பார்த்து இதுவும் பழகிடுச்சுங்கிறாரு. உன் முதல் அனுபவம் எப்படா இருந்ததுன்னு கேட்டா, மரத்துக்கு மேல ஏறி உட்கார வேண்டிய ரேஞ்சுக்கு ஆகி போச்சான். நாய்கள் எல்லாம் விரட்டு இருந்திருக்கு இவனை. பாட்டிமா வேற 2 நாள் அப்ப ஹாஸ்பிட்டல் இருந்த காலகட்டமா 2 நாள் மரத்துக்கு மேலேயே தான் இருந்திருக்கிறான். நாய்கள் விடலையா 2 நாள் ஷிப்ட் போட்டு மாறி மாறி வந்து காவ காத்துச்சுக்கலாம். அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நாய்களை இந்த லெவலுக்கு ட்ரெயின் தான் பண்ண முடியும், நேச்சுரலா வளர்ற நாய்கள் இந்த மாதிரி இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டதா சொல்றாரு. சரி எப்படா இறங்கினு கேட்டா, அந்த அம்மா வந்த பிறகுதான் இறங்கினதா சொல்றாரு. சிரிக்கிறாங்க இவங்க. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி குரியச்சூரோட ஃப்ரெண்டு மோகன் வந்தாருன்னு சொன்னீங்கல்ல, அப்பா உங்க புருஷன் இங்க இருந்தாரான்னு கேட்டா இல்லங்கிறாங்க. எங்க போனாருன்னு கேட்டா, நீங்க எல்லாம் உங்க பொண்டாட்டிக்கிட்ட எங்க போறன்னு சொல்லிட்டா போவீங்க, எங்களுக்கு பொண்டாட்டிகளுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. வந்தவர் என்ன கேட்டாப்லன்னு கேட்டா, குரியச்சன் இருந்தாரா இல்லையான்னு விசாரிச்சாப்ல, கேட்டுட்டு போயிட்டாப்லங்கிறாங்க. அப்ப சின்ன வயசுல அவங்க ஒன்னா எடுத்த போட்டோ கூட அங்க பிரேம்ல தொங்குறத கவனிக்கலாம். ஆனா பிளாஷ்பேக்ல வந்தவரு வீட்டு மேல எல்லாம் ஏறி எல்லா பக்கம் பாத்துருக்கிறாரு. கடைசியில என்னையே மாட்டி விட்டான்ல உன் புருஷன் அப்படின்னு வீடு முழுக்க தேடி பார்த்திருக்கிறாரு அவரு. என் புருஷன் இல்லன்னு சொல்றேன்னு இந்த அம்மா கத்துது. அவரோட அந்த 2 பொண்டாட்டிக்கு வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன், அங்க அவ இல்ல. அவங்களும் ஒன்ன மாதிரிதான் புருஷனை காட்டி கொடுக்கல, நீ ஏன் காட்டி கொடுக்க மாட்டேங்கிற. ரொம்ப நாள் போலீஸ் ஏமாத்திட்டு இருக்க முடியாது, உன் புருஷன்கிட்ட நான் ஒரு மேட்டரை சொல்லணும் அப்படிங்கிறாரு. அப்பயும் தெரியாதுங்குது இந்த அம்மா. தெரிஞ்சாலும் நீ சொல்ல மாட்டேன்னு சிரிக்கிறார். குரியச்சனுக்கு இருக்கிற பொண்டாட்டிகளே ஓ மேலதான் காரணரு. சிங்கப்பூர்ல இருந்து வேறவனை கூட்டு வந்திருக்கிறான். நீ காட்டி குடிக்க மாட்ட, காட்டி கொடுத்தாலும் அவனுக்கு உன் மேல சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லும்போது கூட காட்டி கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேக்குறிய போப்பா அப்படின்னுச்சு. சரின்னு கிளம்புறாரு. வெளியில வர்றான்னு பார்த்தா நாய்கள் சுத்து போட்டுருச்சுங்க. இதே நாய்களை தான் உன் புருஷன் ஒரு காலத்துல வளர்த்தான், அவனை அப்பப்போ நினைக்கிறது உண்டா அப்படின்னு கேக்குறாரு. அன்னைக்கு உனக்காக நாள் கணக்கா காத்து கிடந்தால, மனுஷங்களை கூட பயங்கரமா வேட்டையாடுவான், ஆனா நாய்கள் மேல அம்புட்டு பாசம். அந்த நாய்களை கூட உனக்காக சுட்டு கொன்னான். ஏன் தெரியுமா? உன்னை அடையணுங்கிற ஆசை. முந்தின நாள் என்கிட்ட சொன்னா, நான் தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தேன். உன் புருஷனை மாட்ட வச்சு உன்னை அழகா நம்ப வச்சு இந்தியாக்கே கூட்டு வந்துட்டால, கேரளாக்கே கூட்டு வந்துட்டால. ஆனா வந்த பிறகு உன்னை எனக்கு பங்கு போட கொடுப்பான்னு பார்த்தேன். ஆனா அவன் அவனோட ஒரிஜினல் நேரத்தை காட்டிட்டான். அவனுக்கு எல்லா ஐடியாவும் கொடுத்து எல்லா விதமும் சப்போர்ட்டிவா இருந்தது நானு. கடைசியில எனக்கு அனுபவிக்க கொடுத்து வைக்கலையேன்னு சொல்லி சிரிக்கிறார். அந்த அம்மா கண்ணெல்லாம் கலங்கி போய் கண்ணீர் ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. உன் புருஷனை ஜெயில மாட்ட வச்சது அவன் தான். பை த டைம் ஜெயில இருந்து அவன் வெளியில வர்றதுக்குள்ள உன்னை தூக்கிட்டு வந்துட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போறாரு. இந்த அம்மா இன்னும் அழுக ஆரம்பிச்சிருச்சு. அங்க அந்த சிங்கப்பூர் புருஷன் உன்னை அடிமையா வச்சிருந்தான், இங்க இந்த குறியச்சன் உன்னை அடிமையா வச்சிருக்கிறான். கடைசி வரை நீ அடிமைதான். இந்த நாய்கள் தான் அடிமையை பாதுகாக்கிற காவலாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்குது பாவம். ஆனா இவன் சொன்னதெல்லாம் உண்மையிலேயே நிஜமா இல்ல பொய்யா தெரியலையே. இந்த பக்கம் இவங்க ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. இதுக்கு மேல இங்க என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரிய போறது இல்ல. தண்ணி குடுறான்னு கேக்குறாரு டிரைவர். கிளீனருக்கு ஆளுங்கிறாப்ல. தண்ணி தவிக்கிறது போல டிரைவருக்கு. இங்க பக்கத்துல ஏதோ தண்ணி போற சத்தம் கேக்குது, குடிக்க கிடைக்குங்கிறாரு நம்ம ஹீரோ. இந்தாங்க என் தண்ணிய குடிங்க, நான் போய் அந்த தண்ணி இருக்கான்னு பாத்துட்டு வரேன். எம்டி பாட்டில கொடுன்னு வாங்கிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்கு நம்ம பையன் கிளம்பிட்டான். மோகன் உங்ககிட்ட வந்து பாத்துட்டு போனதுக்கு பிறகு எத்தனை நாளுக்கு பிறகு உன் 2வது புருஷன் குறியச்சன் வந்தான் அப்படின்னு கேட்டா, 1 வாரத்துக்கு பிறகு வந்ததா சொல்றாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்க, துணிமணியை எடுத்து வச்சுட்டு ராத்திரியே கிளம்பிட்டதா அவங்க சொல்றாங்க.
அதெல்லாம் கிடக்கட்டும். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் கேஸ்ல எங்கேயோ குகை மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தாப்லையாமே, அந்த இடம் தெரியுமான்னு போலீஸ்காரர் விசாரிக்கிறார். சுத்தி எல்லாம் நாய்கள் எல்லாம் பாதுகாப்புக்கு இருக்குமாமே, அந்த மாதிரி இடம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க இதே மாதிரி டயலாக் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனா இடம் தெரியாதுங்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறத இப்ப அந்த அம்மா யோசிச்சு பாக்குது. உள்ள வந்தவரு ட்ரெஸ் மாத்திட்டு போலீஸும் தாக்கல என்ன தேடி வருவாங்க, கொஞ்ச நாள் நான் ஒளிஞ்சிருக்கணுங்கிறாரு. நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதையே சொன்னா போதும் அப்படிங்கிறாரு இவரு. உன் ஃப்ரெண்டு மோகன் வந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி, தெரியுமா அப்படின்னு கேட்க ஆமா கேள்விப்பட்டேன், இனி ஒரு 5-6 வருஷத்துக்கு அவன் தொல்லையே இல்ல, வரமாட்டான். சில நாட்களுக்கு முன்னாடி போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு, நான் தான் அவனை மாட்ட விட்டுட்டேன் அப்படிங்கிறாப்ல. எப்படி அன்னைக்கு என் சிங்கப்பூர் புருஷனை எப்படி மாட்டி விட்டியோ அதே மாதிரியா அப்படின்னு கேட்டதும் இவர் மூஞ்சி மாறுதுங்க. பொறுமையா இந்த அம்மா கிட்ட வரான். இவாரு இத்தனை வருஷம் ஆகி போச்சு, இதுக்கு பிறகு அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லைங்கிறாப்ல. ஆமா நானும் இத்தனை வருஷம் ஜெயில் கேரி மாதிரி இங்கேயே இருந்துட்டல்ல அப்படிங்கிறாங்க. அனுபவிச்சாச்சு, இனி மாத்த முடியாதுதான் அப்படிங்கிறாங்க. அப்ப நண்பர் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. ஒருவேளை அவன் உங்க 2 பேருக்கு நடந்த அந்த சண்டையில உன்னை பத்தி